வண்டர்ஃபுல் குட் ஈவினிங். அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு பெரிய மறுபடியும் சுபாஷ் குமாரனுடைய பெரிய ஒரு மாலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சேஃபா செக்யூரா உங்களுடைய லைஃப் பெர்ஃபெக்டா இருக்கீங்க அப்படிங்கிற நம்புறேன். இன்னைக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு. கேரளாவில் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப கேரளால இருந்து ஹோஸ்ட் பண்றேன். இன்னைக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மலையாள பிரிவி அப்படின்னு சொல்ற கேரள பிரிவி, அதாவது கேரளாவுடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. சோ அது இல்லைனாலும் வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் 100% அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல நாள் தான். இன்னைக்கு பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்வு முகாந்திரமா நிறைய புது நபர்கள் இன்னைக்கு வருகை தந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்துல நடக்க போகுது. அதனால இன்னைக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா புதுசா வந்த நபர்கள் எதனால வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு, இங்க உட்கார்ந்த 1 ஹவர்ல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன் மைண்ட் செட்ல இருக்கு. சோ அந்த நேரத்துல இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு இங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களை இன்வைட் பண்ணது, இன்னைக்கு பெரிய பெரிய என்ன சொல்றது, வாழ்க்கையில பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல்லான மக்களை கிரியேட் பண்ண ஒரு பெரிய ஒரு பிசினஸ் ஓரியன்டான ஒரு வாய்ப்பை பத்தி தான் இன்னைக்கு கேட்கறதுக்காகவும் புரிய வைக்கிறதுக்காகவும் இன்னைக்கு உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க. உங்களுடைய மனசும் உங்களுடைய உடம்பும் ஃபுல் கான்சன்ட்ரேஷன்ல இன்னைக்கு இந்த ஒரு 1 ஹவர் ப்ரோக்ராம நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிச்சுன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய சக்சஸ் இந்த பிசினஸ் முகாந்திரமா நடந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சக்சஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, சோ எந்த ஒரு ப்ரோக்ராம் நல்லபடியா நடக்கணும்னாலும் கண்டிப்பா நமக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருந்தாலும் நமக்கு கடவுளுடைய ஒரு பிரேயர் இல்லைன்னா கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும். ஒரு 20 செகண்ட்ஸ் நம்ம இந்த ஒரு ப்ரோக்ராம நல்லபடியா நடத்துறதுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம நம்புற கடவுளை ப்ரே பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். This is my humble request, please. Thank you so much. அப்போ இன்னைக்கு ஒரு செகண்ட் கூட நம்ம வேஸ்ட் பண்றது இல்ல. இன்னைக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங், ஐ எம் வெரி எக்ஸைட்டிங். இன்னைக்கு சண்டே நிறைய பேரு சிக்கன் மட்டன் இல்லைன்னா லாவிஷ் மூடில் இருக்கிற நிறைய மக்கள் எல்லாமே இன்னைக்கு இந்த ஒரு விர்ச்சுவல் பிரசன்டேஷனுக்கு முன்னாடி வந்து உட்கார்றீங்க. உங்களுடைய கவனத்தை கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய டைம் கண்டிப்பா வீணா போகாது. என்னன்னா இந்த 1 மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. 2 விஷயம் உங்க கையில இருந்தா, ஒண்ணு வாழ்க்கையில ஏதாவது பாசிட்டிவா நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், 2வது வாழ்க்கையில எனக்கு ஏதாவது தேவை அப்படிங்கிற உங்களுடைய கனவு இருக்கிற மக்களா இருந்தா, இந்த 2 குவாலிட்டி உங்களுக்கு இருந்தா இந்த 1 ஹவர் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா மாத்தும். சோ இந்த ஒரு பிசினஸ், இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தெளிவா சொல்ல வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் வெரி எக்ஸைட்டிங் வித் ஹிம். அதாவது இவங்களை பத்தி ஐ எம் வெரி எக்ஸைட்டிங் பிகாஸ் சும்மா ஒரு பிசினஸ் பண்ணல, பிசினஸ் ஓரியன்டா அவரு அந்த பிசினஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு வேணா நம்ம நிறைய நாங்கெல்லாம் லீடர்ஸ் எல்லாம் பேசும்போது சொல்லலாம். என்னன்னா ஒரு ப்ராடக்ட் எடுத்து டெஸ்டிமோனி, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கிராமத்துல இருந்து இன்னைக்கு நிறைய டவுன் இல்லைன்னா நார்த் ஈஸ்ட்ல கூட இன்னைக்கு ஒரு டீம் டெவலப் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு பெஸ்ட், அதாவது ரெஸ்பெக்டட் ரேங்க் ஆன டெஸ்டினேஷனான எக்ஸிகியூட்டிவ் ப்ளூ டைமண்ட்ல இருக்கிற ஒரு ரெஸ்பெக்டிவ் லீடர் தான் இன்னைக்கு இந்த ஒரு பிரசன்டேஷனுக்காக நான் இன்வைட் பண்ண போறேன். ஐ ஹார்ட்லி வெல்கம். கிராமத்துக்கு மட்டும் சொந்தம், அதாவது தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் டைமண்டா முடிச்சு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ளூ டைமண்ட் எக்ஸிகியூட்டிவ் ப்ளூ டைமண்டை கம்ப்ளீட் பண்ண ரெஸ்பெக்டட் லீடர். ஐ ஹார்ட்லி வெல்கம் மிஸ்டர் ராஜபாண்டியன் சார். ப்ளீஸ் வெல்கம். அண்ட் என்ன சொல்றது, உங்களுடைய வேல்யூபிளான பிரசன்டேஷனுக்காக நாங்க வெயிட் பண்றோம். ப்ளீஸ் வெல்கம் சார். தேங்க்யூ வெரி மச் சுபா சார் ஃபார் யூர் ஒண்டர்ஃபுல் இன்ட்ரோடக்ஷன். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, இந்த மாலை பொழுது உங்கள் அனைவரும் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா? அது உங்களோட ரியாக்ஷன் சிம்பிள் மூலம் நீங்க காமிக்கலாம். ஸோ நிறைய விட கிளாப்
பிங்க் சிம்பிள் வந்ததுக்கு நிறைய விட லவ்ஸ். ஓகே, தேங்க்யூ மச், லவ் யூ ஆல். ஸோ நண்பர்களே, இண்டஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேரோட லைஃப் அண்ட் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேரோட லைஃபை மாற்ற போது. இந்த நவம்பர் 1 டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க லைஃப்ல ஒரு லைஃப் சேஞ்சிங் டேவா தான் இருக்க போகுது. ஸோ இந்த நாளில் புதிதாக வந்திருக்கிற அனைவரையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு ஆல். இந்த ஒரு 1 hour செஷன் உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை உருவாக்க போகுது நண்பர்களே. எந்த ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாம ஃப்ரம் பிகினிங்ல இருந்து டில் எண்ட் வரைக்கும் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இது ரொம்ப இன்ட்ராக்ஷன் செஷனோட போக போகுது. ஸோ இண்டஸ்ட்ரியோட புது பரிணாமத்துல நம்ம இன்னைக்கு விஓபி செஷன் எடுக்க போறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ டைரக்டா செஷனுக்கு போகலாம். சுபா சார், விசிபிளா இருக்கா ஸ்லைட்ஸ்? Yeah. Thank you very much. நண்பர்களே, நம்ம செஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி கதையோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ரீசெண்டா நான் கேள்விப்பட்ட ஒரு குட்டி கதை. ஆக்சுவலி த ஸ்டோரி ஆஃப் எ பிரிட்ஜ் டு நோ வேர். ஸோ ஒரு பிரிட்ஜு வந்து திடீர்னு காணாம போயிடுச்சு. ஸோ நம்ம தமிழ்ல வந்து கிணத்த காணோம், இந்த இடத்துல கிணறு இருந்துச்சுன்னு வடிவேல் காமெடி மாதிரி, ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறையே காணும். ஆக்சுவலி ஒரு பிரிட்ஜு மட்டும் இருக்கு, ஆனால் ஆறை காணும். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி ஆஃப் எ பிரிட்ஜ் டு நோ வேர். ஸோ இன்னைக்கு இந்த பிரிட்ஜு வந்து இருக்கு, ஆனால் ஆறை காணும் ஆக்சுவலி. ஸோ இந்த பிரிட்ஜோட பேர் வந்து சன்ரைஸ் பிரிட்ஜுன்னு, ரொம்ப ஃபேமஸான பிரிட்ஜு, சோலேடெக்கா பிரிட்ஜுன்னு சொல்லலாம். இது வந்து ஹூன்ராஸ்னு அமெரிக்கால, சென்ட்ரல் அமெரிக்கால 1997 கட்டப்பட்ட ஒரு பெரிய பிரிட்ஜ் ஆக்சுவலி. ஸோ இந்த பிரிட்ஜ் மூலமா 2 கரையிலேருந்து மக்கள் வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நாட்டோட இணைப்பு பாலமா கூட இருந்துச்சு இந்த பிரிட்ஜ் ஆக்சுவலி. ஆனா 1998 என்ன ஆச்சுன்னா, இந்த பிரிட்ஜ் வந்து ஹரிகேன் மிச்சுன்னு ஒரு பெரிய சூறாவளி புயல் வந்து அந்த நாட்டை வந்து தாக்கிச்சு. தாக்கும்போது பலதரப்பட்ட மக்கள் உயிரிழந்தாங்க. அந்த நாடே சின்ன பின்னம் ஆயிடுச்சு. அதுல என்ன ஆச்சுன்னா, இந்த ஆற்றோட வழி பாத்தீங்கன்னா, டைரக்டா இந்த வழியா போன ஆறு கொஞ்சம் வழி மாறி பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் ஆறு போக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த பிரிட்ஜு கட்டின பயன் இல்லாம போயிடுச்சு ஒரு வருஷத்துல. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல இதே மாதிரிதான் எல்லாரோட லைஃப் வந்து ஒரு பெரிய கிரிட்டிக்கல் லைஃப் போயிட்டு இருக்கு. அப்ப 1997 அந்த நாட்டு மக்களுக்கு பயன்பாடாக இருந்த பிரிட்ஜு ஒரு ஹரிகேன், ஒரு மிச்சுன்னு ஒரு பெரிய சூறாவளினால என்ன ஆச்சுன்னா, அந்த ஆற்றோட லெவல் வந்து மாறிடுச்சு. பிரிட்ஜுக்கு அடியில போன ஆறு கொஞ்சம் தள்ளி பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த பிரிட்ஜ் வந்து பயனற்று போயிடுச்சு. அதனால உலகமே இந்த பிரிட்ஜை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க ஆக்சுவலி. அப்ப யோசிச்சு பாருங்க, த பிரிட்ஜ் வாஸ் ஸ்ட்ராங் பட் த ரிவர் சேஞ்ச்ட் ஆஃப் இட் கோர்ஸ். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரிட்ஜ். ஸோ நிறைய ஜாப்பனீஸ் ஃபார்முலால இந்த பிரிட்ஜை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. பிரிட்ஜ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த புயல்ல வந்து இந்த பிரிட்ஜ் மட்டும் உடையல, பிரிட்ஜ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா அந்த ரிவரோட வழி மட்டும் என்ன ஆயிடுச்சு நண்பர்களே, சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்ப இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2020 நம்ம அன்பிரிடிக்டபிள் சேஞ்சில் இருக்கோம் எஸ்ஆர் நண்பர்களே. ஸோ ஜனவரி 2020 நம்ம எல்லாரும் இந்த நியூ இயரை எப்படி செலிப்ரேட் பண்ணோம், 2020 நம்ம லைஃபே சேஞ்ச் ஆக போது, அந்த மாதிரிதான் நம்ம எய்ம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு COVID-19 ஒரு சூறாவளி வந்து நம்ம லைஃப் அப்படி புரட்டி போட்டுருச்சு ஆக்சுவலி. இந்த மாதிரிதான் இன்னைக்கு பேண்டமிக் சிச்சுவேஷன் உலக நாடுகளை மாறிட்டு இருக்கு நண்பர்களே. ரிவர்ஸ் ஹேவ் ஷிஃப்டட் வேர்ல்டு வைட். ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு உலகம் முழுவதும் பிரச்சனைகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இதுக்கு வந்து இது என்ன சொல்யூஷன், நம்ம லைஃப்ல என்ன ரிவர்ஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதாவது ஒவ்வொரு இன்னைக்கு ஒரு போல் கொஸ்டின் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் இந்த போலுக்கு ஆன்சர் பண்ணலாம். உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல? ஸோ அந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் சேஞ்சஸ் நான் போலிங் எனேபிள் பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆன்சர் பண்ண வேணாம், புதிதாக அட்டன் பண்ற கெஸ்ட் ஆன்சர் பண்ண நல்லா இருக்கும். எந்த வழிகளில் நதி உங்களுக்காக மாற்றப்படும்? எனது வணிகம் குறைந்து விட்டது, எனது வணிகம் மூடப்பட்டுள்ளது, என்னோட வாடிக்கையாளர் ஆர்டர்களை ஒத்தி வைத்துள்ளனர், ரத்து செய்துள்ளனர், இந்த வாடிக்கையாளர்கள் பணம் செலுத்தவில்லை. இதெல்லாம் புது நபர்கள் நீங்க ஆன்சர் பண்ணலாம். உங்க லைஃப்ல என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்குன்னு சொல்லி. உற்பத்தி மூலப்பொருளை பெறுவது கடினம், என்ற ஊழியர்கள் வெளியேறிவிட்டனர், என்ற வேலை பாதுகாப்பாக இல்லை, என்ற பதவி உயர்வு நிறுத்தப்பட்டுள்ளது, எனது போனஸ் பூஜ்ஜியமாகும், எனது சம்பள உயர்வு பூஜ்ஜியமாகும், எனது சம்பளம் குறைக்கப்பட்டு, நான் என் வேலையை இழந்தேன், என் குத்தகைக்காரர் வெளியேறிவிட்டார்,
எனது குத்தகைதாரர் வாடகை செலுத்தவில்லை, எனது பங்கு விலைகள் செயலிழந்தன, எனது விடுமுறை திட்டம் ரத்து செய்யப்பட்டது. ஸோ இந்த 12 செகண்ட்ல இந்த போலிங் கம்ப்ளீட் ஆகும். அதுக்குள்ள நீங்க உங்களோட ஆன்சர் பண்ணலாம். மல்டிபிள் சாய்ஸும் நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் 5 செகண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த போலிங்கோட ஆன்சர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஆக்சுவலி இன்னைக்குள்ள சுச்சுவேஷன்ல நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா 27% இந்த வணிகம் குறைந்து விட்டு இந்த வணிகம் மூடப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுல 7% பேர் வந்து ஆர்டர் கிடைக்கல, உற்பத்தி மூலப்பொருள் ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கல, இந்த வேலை பாதுகாப்பாக இல்லை. ஸோ இதுதான் இன்னைக்கு சொசைட்டியில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளா இருக்கு நண்பர்களே. இந்த போலிங் ஆன்சர் உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 27%, செகண்ட் 7%, தேர்ட் 20%, ஸோ ஃபிஃப்த் 20%. இந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்து நீ கிரிட்டிக்கல் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. எஸ் ஆர் நோ மை டிஃபரன்ஸ். அப்ப இதுல இருந்து எப்படி நம்ம வாழ்க்கையை ஷிஃப்ட் பண்ண போறோம், எப்படி நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ண போறோம், அதான் இன்னைக்கு நம்ம விவா பிரசன்டேஷனோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங். ஆக்சுவலி ஈச் சேலஞ்ச் ஆல்சோ பிரசன்ட்ஸ் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த சேலஞ்ச் வந்தாலும் அதுல ஒரு வாய்ப்பு இருக்கும் நண்பர்களே. உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். டிராவலர்ஸ் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து கரெக்டான டைம்ல கேப் கிடைக்காது. ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா கேப் புக் பண்ணா கிடைக்காது. டிரைவர் வந்து வில்லிங்கா இருக்க மாட்டேன் நம்ம வர இடத்துக்கு. அதுக்கப்புறம் ஃபேர், அவர் சொல்ற ஃபேர் வந்து நமக்கு நாமினல் பிரைஸா இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. கேப் டிரைவருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பேசஞ்சர் அடிக்கடி கிடைக்க மாட்டாங்க. ஸோ டைம் பிட்வீன் புக்கிங்ஸ் வந்து அடிக்கடி கிடைக்காது, பேசஞ்சர் ரிட்டர்ன் வந்து கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனா ஓலா, யூபர் அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. இப்போ ஸ்விக்கி, அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுத்து இன்னைக்கு வந்து குரோஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஐடியாஸ் தட் கன்வெர்ட் எ ப்ராப்ளம் இன்டு ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இதே மாதிரி தான் நண்பர்களே இப்போ ஒரு ஐடியா உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். இந்த ஐடியா மூலமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது. ஸோ வாட் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி பிகைன் த கரண்ட் சிச்சுவேஷன்? ஸ்டே டியூன் டு ஃபைண்ட் அவுட். ஸோ என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, எப்படி இந்த கரண்ட் சிச்சுவேஷன் உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணது, நீங்க ஸ்டே டியூன்டா இருங்க. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு சால்வ் தட்ஸ் ஆல் டூ ப்ராப்ளம்ஸ். இன்னைக்கு நம்ம லைஃப்ல 2 ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று ஸ்டேயிங் ஹெல்த்தி, இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. க்ரோவிங் வெல்த், இன்னைக்கு நம்மளோட வருமானத்தை அதிகப்படுத்துறது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. இந்த 2 ப்ராப்ளத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம் நண்பர்களே. ஸ்டேயிங் ஹெல்த்தி. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டேயிங் ஹெல்த்திங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் என்ன? ஸ்டேயிங் ஹெல்த்தி, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அதுக்கு சொல்யூஷன் இம்யூனிட்டி அண்ட் ப்ரிவென்டிவ் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு தேவைப்படுது. ஆக்சுவலி இன்னைக்கு இம்யூனிட்டி அந்த ப்ரிவென்டிவ் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குற நிறுவனம் இண்டஸ்வா ஹெல்த் அண்ட் பிரைவேட் லிமிடெட். ஸோ நம்ம கம்பெனியோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஹெல்த் சயின்ஸ் கம்பெனி. ஸோ 2014 தொடங்கப்பட்டது. ஸோ பைனியர்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. ஸோ நம்ம கம்பெனியோட விவா டவர் பெங்களூர்ல 26 ஸ்கொயர் ஃபீட்ல 5 மாடியில் 25 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம கம்பெனி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆஃபீஸோட கிராண்ட் ஓப்பனிங் செரிமோனிக்கு அனில் கும்ளே சார் சீஃப் கெஸ்டா வந்தாரு. ஃப்ரம் இந்தியா டு யூஎஸ்ஏ நம்ம நிறுவனம் இந்தியால இருந்து அமெரிக்கால எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஹூஸ்டன் டெக்சாஸ்ல வில்லியம்ஸ் டவர்ல நம்ம கம்பெனி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கம்பெனி growth ரேஷியோ 148% ஆனுவல் growth ரேஷியோ நம்ம கம்பெனி இருக்கு நண்பர்களே. ஸோ 148% பெரிய விஷயம். இன்னைக்கு நம்ம கம்பெனி grow ஆயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். ஸோ இன்னைக்கு இண்டஸ்ட்ரியோட கேப்பபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஐஆர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சோட R&D டிவிஷன் ஃபெசிலிட்டி இருக்கு. ஜிஎம்பி சர்டிஃபைட் ஃபார் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ், குவாலிட்டி ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்கு. 22,000 ஏக்கர்ஸ்ல மெடிசன் பிளான்ட் கல்டிவேஷன் பண்றோம். இதனால குவாலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு கிடைக்குது. 125 மெட்ரிக் டன் பெர் மந்த் ப்ராசஸிங் கெப்பாசிட்டி நம்ம நிறுவனத்துக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபைல் நிறுவனம் இம்யூனிட்டி அண்ட் ப்ரிவென்டிவ் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஆயுர்வேதா ஃபாலோ பண்ணி, அட்வான்ஸ்டு ஆயுர்வேதனா எஃபிகேசி வேலிடேட்டட் பை சயின்ஸ். ஸோ ரீசன்ட் சயின்ஸ் படி ப்ரூவ் பண்ண அட்வான்ஸ்ட் ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸ் நமக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கொலாபரேஷன் வித் பயாக்டிவ் ஜப்பான் கார்பரேஷன், ஜாப்பனீஸ் ஃபார்முலால ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் ஆகுது. ஸோ சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஆயுஷ் பிரீமியம் சர்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு. ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி எந்த கெமிக்கல்ஸ் இல்லை, சைட் எஃபெக்ட்ஸ் இல்லைன்னு ப்ரூவன் ரிசல்ட் இருக்கு நமக்கு நண்பர்களே. நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அட்வான்ஸ்ட் ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ் பெரிய அளவில் பெனிஃபிட் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு வெல்னஸ் பாஸ்கெட்னு சொல்லலாம். அதுல பெஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் ஐபல்ஸ் இம்யூன் பூஸ்டர் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் மல்டி ஃப்ரூட் ஜூஸ். ஒரு 15 ஃப்ரூட்ஸோட பிளண்டட் ஜூஸா நம்ம கிடைக்குது. 1 லிட்டர் பாட்டில கிடைக்குது. இதுல மெயின் இன்கிரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அசைப்ரின் ஃபுட் தான் மெயின் இன்கிரியன்ட். இது ஆன்டி ஆக்சிடென்ட் சூப்பர் ஃபுட். ஸோ இதுல இருக்கிற
இது அவைலபிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் சவுத் அமெரிக்கால தான் இந்த ரேரஸ்ட் இன்கிரியன்ட் இருக்கு. இல்லை ஒராக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,02,700 மைக்ரோமோல் யூனிட் இருக்கு. 1,02,700 மைக்ரோ யூனிட். ஒராக் மீன்ஸ் ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சார்பன்ட் கெப்பாசிட்டி. ஸோ ஒராக்னா ஆன்டி ஆக்சிடைசிங் கேப்பபிலிட்டி. ஸோ ஆக்சிடைசிங் நடக்கிறத தடுக்கக்கூடியது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆப்பிளை கட் பண்ணிட்டு கொஞ்சம் 1 hour கழிச்சு பார்த்தா ப்ரௌடிஸா கலர் சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா ஒரு இரும்பு பார்த்தீங்கன்னா அது வந்து துருப்பிடிக்கிறது தான் ஆக்சிடேஷன் சொல்லலாம். ஸோ இது தடுக்கிறது தான் ஆக்சிடேஸ். the ability to prevent oxidation இதான் ஒராக் ஆக்சுவலி. ஸோ அசைபெரியில 1,02,700 மைக்ரோமோல் யூனிட் இருக்கு. இந்த ஃபீச்சர் இருக்கனால அட்வான்டேஜ் என்னன்னா 60 ml ஐப்பல்ஸ் டெய்லி காலையில 30 ml நைட்டு 30 ml 60 ml ஜூஸ் குடிக்கிறதும் 3 கிலோ பழங்கள் சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய 7,000 ஒராக் யூனிட் வந்து நம்ம 60 ml ஜூஸ்ல கிடைக்குது. இதோட பெனிஃபிட் பூஸ்ட் இம்யூனிட்டி, ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் பாக்டீரியா அண்ட் வைரஸ். இது பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம AS10 அமெரிக்காவோட விண்வெளி ஆராய்ச்சி நாசா வந்து ஸ்பேஸ்டிங் ஒரு ட்ரிங்க் இன்வென்ட் பண்ணாங்க. இந்த நியூட்ரிஷன் வேல்யூ இன்ஸ்பயர்ட் ஆகி அந்த ஸ்பேஸ்டிங்ல அசைபு தான் சுப்பீரியர் இன்கிரியன்ட். இதோட பெனிஃபிட் ரெடியூஸ் த எஃபெக்ட் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் ஏஜிங். ஸோ கார்டியாக் வெல்னஸ், இதயம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் நம்ம ஐபல்ஸ் வந்து பயன்படுத்தலாம். 1 வயசு குழந்தையிலிருந்து பெரியவங்களுக்கு யாருனாலும் கன்சியூம் பண்ணலாம். ஸோ இதை கன்சியூம் பண்றதுனால உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 26 மேஜர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம ஐபல்ஸை கோடிக்கணக்கான மக்கள் பெனிஃபிட் கன்சியூம் பண்ணி பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஸோ அதுல ஐபல்ஸோட டெஸ்டிமனி ஷேர் பண்றதுக்காக பிரியதர்ஷினி மேம் நான் இன்வைட் பண்றேன். Let's welcome Priyadarshini ma'am. Please share your IPLS testimonial. நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். Priyadarshini நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். உங்க இது மியூட்ல தான் இருக்கு. sir. Yeah, audible ma'am. நீங்க பேசலாம். Sir, I'm audible, sir. Yeah, audible. Yes, sir. Myself Priyadarshini from Kadalur. Actually எனக்கு ஒரு 10 years-ஆவே மைக்ரேன் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ என்னோட நார்மல் லைஃபையே வந்து ரன் பண்றதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. நிறைய நான் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தேன். ஆனா எனக்கு வந்து டெம்பரரி சொல்யூஷன் தான் கிடைச்சதே ஒழிய பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கல. அப்பதான் என்னோட ஃப்ரெண்ட் டோமினிக் வந்து இந்த ஐபல்ஸ் பத்தி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு 1.5 month யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நல்ல ஒரு அமேசிங் ரிசல்ட் கிடைச்சது. ஸோ இந்த டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணதுனால எனக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் ஆச்சு. த்ரோட் இன்ஃபெக்ஷன், அல்சர், ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ இப்போ 3 months-ஆ கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இந்த பெயின்ஸ் எல்லாத்துலயுமே இருந்து கியூரபிள் ஆயிருக்கேன். ஸோ இட்ஸ் அமேசிங் ப்ராடக்ட். இந்த ஐபல்ஸ் கொடுத்த என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் இந்த டைம்ல தேங்க் பண்ணிக்கிறேன். இவ்வளவு அமேசிங் ப்ராடக்ட் கொடுத்த இண்டஸ்ட்ரிவாக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் பிரியதர்ஷினி மேம். ஸோ அமேசிங் ரிசல்ட் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நண்பர்கள், இந்த மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் நம்ம ப்ராடக்ட் பயன்படுத்தி பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் மேடம் ஒரு நபர். ஸோ தேங்க்யூ வெரி மச் மேம். ஸோ இந்த மாதிரி நண்பர்களே ஒரு அமேசிங் ப்ராடக்ட் தான் நம்ம ஐபல்ஸ். ஒரு சர்வரோக நிவாரணின்னு சொல்லலாம். உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 26 மேஜர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இது நோயாளிகள் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக யாருனாலும் சாப்பிடலாம் நண்பர்களே. ஸோ நெக்ஸ்ட் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் ஐ காஃபி. ஸோ டயபெட்டிக் காஃபி, மேனேஜ் டயபிட்டிஸ் வித் கிரேட் டேஸ்டிங் காஃபி. ஒரு நார்மலா குடிக்கிற டீ காஃபி பதிலாக நம்ம ஐ காஃபி சேஞ்ச் பண்ணீங்கன்னா அமேசிங் ரிசல்ட் கிடைக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா சுப்பீரியர் காஃபி பீன்ஸ் ஃப்ரம் கூர்க், கர்நாடகாவில் விளைவிக்கிற காஃபி பீன்ஸ் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதோட அரோமா ஃபீல் பெஸ்டா இருக்கும். இது 2 வேரியன்ட்ல இருக்கும், கிரீமர் அண்ட் பிளாக். ஸோ கிரீமர் வந்து மில்க் யூஸ் பண்ண காஃபி மாதிரி, பிளாக்ங்கிறது ஒரு பிளாக் காஃபி, கடும் காஃபி மாதிரி இருக்கும். இதுல மெயின் இன்கிரியன்ட் பாத்தீங்கன்னா சலைசர் ரெட்டிகுலேட்டர், ஏகநாயகன் ஒரு இன்கிரியன்ஸ் இருக்கு. இது வந்து பிளட் சுகரை மேனேஜ் பண்றதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் ஐ காஃபி வந்து பாத்தீங்கன்னா 100 ml பாயில்டு வாட்டர், நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு இறக்கிட்டு இந்த பவுடர் ஆட் பண்ணி 2 ஆத்தி அப்படியே சாப்பிடலாம். நோ மில்க், நோ சுகர், வெறும் சுடுதல்ல கலந்தாலே காஃபி கலர், காஃபி ஸ்மெல், காஃபி டேஸ்ட் வந்துடும். இது நான் டயபெட்டிக், ப்ரீ டயபெட்டிக், டயபெட்டிக் எல்லா கேட்டகரி பீப்புளும் பயன்படுத்தலாம். நம்ம ஐ காஃபி கன்சியூம் பண்ணி நிறைய நபர்கள் பெனிஃபிட்டா இருக்காங்க. ஸோ அதுல ஒரு நபர் நம சதீஷ்குமார், அவரை நான் இன்வைட் பண்றேன். அவரோட டெஸ்டிமோனி ஐ காஃபி கன்சியூம் பண்ணி அவருக்கு கிடைச்ச ஃபீட்பேக்கை ஷேர் பண்றதுக்கு இன்வைட் பண்றேன். சார் நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். நம சதீஷ்குமார், உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். ஆடிபிளா சார்? யா ஆடிபிள் சார். உங்க வீடியோ மட்டும் டிசேபிளா இருக்கு. ஆடிபிள் சார், உங்க வீடியோ மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. என் பேர் வந்து நாமா சார். இல்ல வீடியோ வந்து இந்த லேப்டாப் கொஞ்சம் ப்ராப்ளம். ஓகே, நீங்க பேசுங்க சார். உங்க ஆடியோ கேக்குது, பேசலாம். பரவாயில்லைங்களா? பேசலாம் சார். என் பேர் வந்து நாமா சதீஷ்குமார்.
ஆக்சுவலி ஜூலை 13th வந்து அம்மாவுக்கு வந்து கொரோனா அட்டாக் ஆகி அவங்க வந்து 74 வயசு அவங்களுக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 21 days வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகினாங்க. அதுக்கப்புறம் 1 month அப்புறம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஆக்சிஜனோட இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 month அப்புறம் வந்து ரெவியூக்கு போயிருந்தோம். ரெவியூக்கு போகிறப்போ டாக்டர் சொல்லிட்டாரு, இல்லை இனிமேல் லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து ஆக்சிஜனோட இருக்க முடியும், ஏன்னா அவங்களுக்கு வந்து லங்ஸில் ஃபுல்லாக ஸ்கார் மாதிரி வந்துச்சு, இனிமேல் லைஃப் லாங் அவங்க ஆக்சிஜன் தான் இருக்க முடியும், இமீடியட்டாக மறுபடியும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்கன்னா நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் டிசைட் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ஒரு 2 daysக்கு அப்புறம் எனக்கு வந்து அவர் நம்ம கிஷோர் ஜெயின் சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் நார்த் இந்தியன், அவர் வந்து நான் அன்ஃபார்ச்சுனேட்டாக மீட் பண்ண வேண்டியது ஒரு சுச்சுவேஷன் இருந்தப்போ சொன்ன உடனே, இல்லை நீ இந்த மாதிரி இந்த ஐ காஃபி அண்ட் ஐ பல்ஸ் இந்த 2 ப்ராடக்ட் கொடுத்துப்பாரு, அது கண்டிப்பாக வேலை செய்யணுன்ற மாதிரி எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு. நான் ரொம்ப டிலே கூட பண்ணாமல் இமீடியட்டாக அன்றைக்கி வாங்கி வந்து சாட்டர்டே 27th அவங்களுக்கு ஸ்கேனிங் ரிப்போர்ட் கையில் இருக்குது. 27th வந்து டாக்டர் சொன்ன ரிப்போர்ட் அது, அதாவது அவரோட ஸ்கேனிங் ரிப்போர்ட் பார்த்து சொன்னது. 29th அம்மாவுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். யூ ஒன்ட் பிலீவ், 29th நைட்டு வந்து ஒரு டோசேஜும் நெக்ஸ்ட் சண்டே மார்னிங் கொடுத்தேன். சண்டே ஆஃப்டர்நூன் அவங்க ஏந்து உட்காந்துட்டேன். அதுக்கு பிஃபோரை பார்த்தீங்கன்னா 15 to 20 minutes மேலே அவங்களால வந்து இருக்க முடியாது வித்தவுட் ஆக்சிஜன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் வந்து 88, 87 அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இது கொடுத்த சாட்டர்டே நைட்டும் சண்டே மார்னிங் கொடுத்த ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வித்தவுட் ஆக்சிஜன் அப்படியே ஸ்டேபிளாக இருந்தது. அந்த 88, 89 ஸ்டேபிளாக இருந்தது. நெக்ஸ்ட் டே மண்டே பார்த்தீங்கன்னா 45 minutes அந்த மாதிரி டே பை டே வந்து கிராஜுவலாக இன்னைக்கு வந்து 12 hours வித்தவுட் ஆக்சிஜன் இருக்காங்க. டாக்டர் வந்து ஒரு 1 week பிஃபோர் வந்து சிடி ஸ்கேன் எடுத்தோம். அவர் வந்து ரொம்ப ஷாக் ஆகி சினிமாவில் சொல்கிற மாதிரி மெடிக்கல் மிராக்கிள் சொன்னார். எந்த டேப்லெட் யூஸ் பண்ணீங்க அப்படி கேட்டார். பட் நான் இதை பற்றி சொல்லலை அவருக்கு. இல்லைங்க நீங்கள் கொடுத்ததா நான் சாப்பிட்டேன்னு இப்போ அதுதான் நெகட்டிவாக சொல்லுவாரான்றதுக்காக வந்து நான் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் நீங்கள் என்ன மெடிசன் கொடுத்தீங்க அதுதான் எடுத்துருக்கோம்னு சொல்கிறோம். அம்மா ரொம்ப சாட்டிஸ்ஃபை, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. வரைக்கும் அம்மாவுடைய சுகர் லெவல் போயிடுச்சு. இப்போ நான் ஷீ இஸ் ஓகே சார். For that, thank you very much, sir. Thank you very much, sir. So amazing testimony. So parents ஒரு என்ன சொல்ல, இன்னைக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸை கேர் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நண்பர்களே. ஏன்னா இன்னைக்கு நம்ம உலகத்துக்கு நம்மளை அறிமுகப்படுத்தின காட்ஸ்ன்னு சொல்லலாம். இன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்த அமேசிங் ரிசல்ட் நம்ம சதீஷ்குமார் சாருக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் நம்ம ப்ராடக்ட்டை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஐ க்ளோ அன்டினேபிள் பியூட்டி. ஸோ இன்னைக்கு பியூட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பவுடர், க்ரீம், லோஸ் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறோம். விட்டலைஸ் பியூட்டி ஃப்ரம் இன்சைட் டு அவுட் ஆக்சுவலி. ஸோ இன்னர்லேருந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் மாதிரி உங்களோட உறுப்புகளை சுத்தப்படுத்தி முகத்தை பிரகாசம், ஸ்கின்னை பிரகாசம் படுத்துது. இல்லை மெயின் இன்கிரியன்ஸ் சாஃப்ரான் ஃப்ரம் காஷ்மீர் வேலியில் கிடைக்கக்கூடிய ரேரஸ்ட் இன்கிரியன்ஸ் இருக்கு. ஸோ இது ஆன்டி ஏஜிங், ரிப்பேர் ஸ்கின் அட் செல்லுலார் லெவல், ரீஸ்டோர்ஸ் கோலஜன், த பில்டிங் பிளாக் ஆஃப் த ஸ்கின், மசில்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ். ஸோ இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஆக்சுவலி. ஸோ இந்த ப்ராடக்ட்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஸ்கின் லைட்டனிங், ஹைட்ரேட் ஸ்கின்ஸ் அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம ஐக்ளோ 4 டேஸ்ட்ல இருக்கு, பிளாக் கரண்ட், மேங்கோ, ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரின்னு. ஸோ இந்த 4 டேஸ்ட் நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 15 நிமிஷம் கழிச்சு ஒரு பவுச் ஓப்பன் பண்ணி அப்படி இன்டேக். இது கன்சியூமபிள் ப்ராடக்ட். டின்னர் முடிச்சுட்டு 15 நிமிஷம் கழிச்சு அப்படி இன்டேக் பண்ணலாம். ஸோ நம்ம ஐக்ளோ கன்சியூம் பண்ணி நிறைய நபர்கள் ஹெல்த் பெனிஃபிட்டா இருக்காங்க. ஸோ அதுல நம்ம ஐக்ளோ டெஸ்டிமோனி ஷேர் பண்றதுக்காக நான் இன்வைட் பண்றேன். Chitra ma'am, please share your iGlow testimonial. நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் சித்ரா மேம். Yes sir, am I audible sir? Yeah, audible ma'am. Good evening sir. Good evening everyone. என்னுடைய பேர் சித்ரா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். இந்த iGlow ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 weeksலயே பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஸ்கின்ல வந்து ஆக்சுவலா லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து சன் டேன்ஸ் மாதிரி ரொம்ப பிளாக்கிஷா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து எனக்கு வந்து அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு. கத்திரிக்காயும் சரி, கருவாடு சாப்பிட்டாலும் எனக்கு வந்து ஒரு மாதிரி இச்சிங் சென்சேஷன் மாதிரி இருக்கும். இது எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சரி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்திரிக்காய் சாப்பிடும்பொழுது எனக்கு எந்த ஒரு அலர்ஜியும் வரல, நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு கையில லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப டார்க்கா இருக்கும். அது நான் இப்ப வந்து 3rd month யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் லைட்டா இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். அது மட்டும் இல்லாம ஃபேஸ்ல ஒரு க்ளோ இருக்கிறத நான் வந்து ஃபீல் பண்ண முடியுது. என்னால நான் ஃபேஸ்க்கு எந்த கிரீமும் யூஸ் பண்ண மாட்டேன், எந்த ஒரு பார்லருக்குமே போக மாட்டேன். சோ இது வந்து ஒரு நேச்சுரல் பியூட்டி வந்து கொடுக்குது அப்படின்னும் போது இன்டேக்கா நம்ம எடுக்கும் பொழுது அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம எனக்கு யூட்ரஸ் சர்ஜரி பண்ணும்போது வந்து பிளட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க.
ஸோ அது வந்து பண்ணதுக்கு அப்புறமா அந்த சர்ஜரி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு நிறைய வந்து ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஃபேஸ்ல எல்லாம் வந்து ஜஸ்ட் லைட்டா ஏதாவது சாப்பிட்டாலுமே அலர்ஜி மாதிரி வரும். இப்ப இந்த 3 monthsல எனக்கு அந்த மாதிரி அலர்ஜிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல. ஸ்கின் ரொம்ப சாஃப்டா இருக்கு. நகம் லைட்டா பட்டாலே வந்து ஸ்கிராச் மாதிரி ஆயிட்டு பிளட் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பேபிஸ் மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கு. தேங்க்யூ வெரி மச் சித்ரா மேம். ஸோ இன்னைக்கு அமேசிங் டெஸ்டிமோனியல் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச். ஸோ நண்பர்களே, இன்னைக்கு இந்த மாதிரி அமேசிங் ரிசல்ட் நம்ம ஐக்ளோ கொடுத்துட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் சித்ரா மேம். நெக்ஸ்ட் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் ஐஸ்லிம் ஃபிளாட் டம்மி பார். ஸோ இன்னைக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்ல இன்னைக்கு அமேசிங் ரிசல்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கு. ரெகுலர் டைஜஷன், மெட்டபாலிக் ஹெல்த் சப்போர்ட்ஸ், இந்த இன்கிரியன்ஸ் எல்லாமே ராகி, ஓட்ஸ், ஃபைபர், இந்தியன் ஜின்சங், முக்குனா ஹெர்பல் இன்கிரியன்ஸ் ஆட் ஆயிருக்கு. இது ஒரு ஹோல்சம் மீல் வித்தவுட் ஆடிங் இன்ச்சஸ். அதாவது நீங்க நார்மல் பிரேக்ஃபாஸ்ட், நார்மல் லஞ்ச், டின்னருக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா அமேசிங் ரிசல்ட் நம்ம ப்ராடக்ட் கொடுக்குது. இது 4 டேஸ்ட்ல வருது: மேங்கோ, ஆரஞ்சு, வெண்ணிலா, சாக்லேட். ஸோ சேஞ்ச் யூர் டின்னர், சேஞ்ச் யூர் லைஃப். இரவு உணவுக்கு பதிலாக ஒரு சாக்கோ பார் எடுத்து நல்லா பைட் அடிச்சு ஒரு 20 to 30 minutes சாப்பிட்டீங்கன்னா 2-4 ஏப்பம் வந்து வயிறு ஃபுல் ஆயிரும். அதுக்கப்புறம் பசி இருக்காது. வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு படுத்துடலாம். ஒரு சில பேர் பசிக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா ஒரு கேரட்டோ 2 கேரட் சாப்பிட்டு நீங்க வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு படுத்துடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரீ மோஷனா இருக்கும். ஸோ நார்மல் பிரேக்ஃபாஸ்ட், நார்மல் லஞ்ச், டின்னருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்றீங்க. ஆயில் ஐட்டம்ஸ், ஸ்வீட் ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அன்குக்டு ஃபுட், ஆல்மண்ட்ஸ், டேட்ஸ், கேஷ்யூ, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், இல்லைன்னா நீங்க முளைக்கட்டு தானியங்கள், பாசிப்பயிறு, கொண்டக்கல், நிலக்கடலை எல்லாம் பசிக்கும் போது சாப்பிட்டீங்கன்னா அமேசிங் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம ஐஸ்லிம் கன்சியூம் பண்ணி லாட் ஆஃப் பீப்புள் பெனிஃபிட்டா இருக்காங்க. அதில் ஐஸ்லிம் டெஸ்டிமனி ஷேர் பண்றதுக்காக மிஸ்டர் கணேஷ்குமார் நான் இன்வைட் பண்றேன். ப்ளீஸ் வெல்கம் கணேஷ்குமார். அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி என்னோட பேர் கணேஷ் ஃப்ரம் சேலம். ஸோ ஆக்சுவலி எனக்கு இந்த ஐஸ்லிம் ப்ராடக்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் மிஸ்டர் ராஜபாண்டியன் சார். ஃபர்ஸ்ட் அவருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வெயிட் அதிகமாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு கூட ரொம்ப கடினமாக நான் பின்னாடி தான் நிற்பேன். அந்த டைமில் நான் இவரை மீட் பண்ணும்போது அவர் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது நான் ஆக்சுவலாக ஐஸ்லிம் பிலீவ் பண்ணல. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பயங்கரமா வெயிட் லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லும் போது எனக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. ஏன்னா நான் நிறைய மார்க்கெட்ல பவுடர் கிரீம் வெயிட்டை குறைக்கிறதுக்காக பவுடர் ஃபார்ம்ல நிறைய எடுத்துக்கிட்டு அது டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனா தான் நான் ஃபீல் பண்ணேன். அதுல இருந்து எனக்கு எந்த ரிசல்ட்டும் வரல. விட்டுட்டா திருப்பி வெயிட் ரீபவுண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது சார் வந்து எனக்கு இந்த ஐஸ்லிமை சஜஸ்ட் பண்ணாரு. சஜஸ்ட் பண்ணி நான் யூஸ் ஆரம்பிச்சு நான் 120 kgsல இருந்தேன். ஒரு 6 to 7 months கண்டினியூஸா கன்சியூம் பண்ணேன். நைட்டு டின்னர் ஸ்கிப் அவுட் பண்ணிட்டு கன்சியூம் பண்ணும்போது எனக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் சரியானது. என் உடம்புல வேற ஏதாவது பிரச்சனைகள், அதுவும் ஸ்ட்ரென்த் நல்லா ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 120 kgsல இருந்து இப்போ வந்து என்னுடைய வெயிட் வந்து 86 kgsல நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நான் நிறைய டிராவல் பண்றதுனால எப்பயுமே வந்து ஐஸ்லிம் என்னுடைய கூடவே நான் வச்சுட்டே இருப்பேன். ஸோ இதனால ஈவன் நான் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சை விட நைட்டு டின்னர் தான் எனக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்குது ஆக்சுவலி இந்த ஐஸ்லிம் ஃபிளாட் டம்மீஸ்ல. ஸோ ஈவன் நான் சில டைம்ஸ்ல மதியம் லஞ்சை கூட ஸ்கிப் அவுட் பண்ணிட்டு கூட நான் டிராவலை வெளியில சாப்பிடாம இந்த சாக்லேட் நான் எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு வண்டர்ஃபுல்லான யூசர் ஃப்ரெண்ட்லியான ஈஸியா கேரி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ண இண்டஸ்ட்ரிவாக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண ராஜபாண்டியன் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அனைவரும் இதை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் கணேஷ்குமார் சார் ஃபார் வண்டர்ஃபுல் டெஸ்டிமோனி ஷேரிங். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் நம்ம ப்ராடக்ட்டை பயன்படுத்தி பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. சம ப்ராடக்ட் ஷார்ட்டாக பார்க்கலாம். ஐ காஃபி மேனேஜ் டயபிட்டிஸ் வித் கிரேட் டேஸ்டிங் காஃபி, ஐ பல்ஸ் இம்யூன் பூஸ்டர், ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் மல்டி ஃப்ரூட் ஜூஸ், iGlow revitalize beauty from inside from out. So a wholesome meal without adding inches. So ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிறோம், இன்ச்சஸ் கூடாம. இந்த 4 ப்ராடக்ட்டுமே இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த 4 ப்ராடக்ட்ஸ்ல நீங்க எந்த ப்ராடக்ட் அதிகமா லைக் பண்றீங்க நண்பர்களே? ஸோ அதுக்கு ஒரு போல் கொஸ்டின் நான் கிரியேட் பண்றேன். ஸோ நீங்க சீக்கிரமா உங்களோட போல் கொஸ்டினை நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த 4 ப்ராடக்ட்ல எந்த ப்ராடக்ட் வந்து நீங்க ரொம்ப விரும்புறீங்க? ஸோ உங்களோட போல் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க வந்து போலுக்கு நீங்க உங்களோட ஓட்ஸ் கொடுக்கலாம். ஆக்சுவலி ஐபல்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் நீங்க எது வேணா கொடுக்கலாம். ஐபல்ஸ், ஐ காஃபி, ஐஸ்லிம், iGlow 4மே சேர்ந்து கூட நீங்க கொடுக்கலாம். கிரேட் மெனி பீப்புள் போலுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கு. ஸோ சூப்பர் உங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஸோ தேங்க்யூ மச். மெனி பீப்புள் ஓட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓட்டிங் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஸோ டைம் அவுட். ஸோ நம்மளோட போல் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் நம்ம பார்த்தலாம். போல் ரிசல்ட் பார்த்தா உங்களுக்கே ஒரு
எக்ஸலண்ட் ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ போல் ரிசல்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். ஐபல்ஸ், யா சூப்பர், இண்டஸ்ட்ரியோட சூப்பர் பிராண்ட் ஐபல்ஸ் நிறைய பேர் போல் பண்ணியிருக்கீங்க. ஐ ஸ்லீம், ஐ காஃபி அண்ட் ஐ குளோ எந்த ப்ராடக்ட்டும் சலைச்சது இல்லை. அந்த அளவுக்கு அமேசிங் ரிசல்ட் நம்ம ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் நண்பர்களே. ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஸ்டேயிங் ஹெல்த்தி, எப்படி நம்ம ஸ்டேயிங் ஹெல்த்தியா இருக்கலாம், இது மூலமா நீங்களும் உங்க ஃபேமிலி ஆரோக்கியமா இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த ஸ்டேயிங் ஹெல்த். நீங்க மட்டும் இல்லாம இந்த சொசைட்டியும் நீங்க ஹெல்த்தியா மாத்தினீங்கன்னா க்ரோவிங் வெல்த், உங்களோட வருமானத்தை அதிகப்படுத்தலாம், செல்வத்தை அதிகப்படுத்தலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ க்ரோவிங் வெல்த் இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன்ல நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொரு போல் கொஸ்டின் நான் லான்ச் பண்ண போறேன். இதுல நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னு எனக்கு நீங்க ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு. நீங்க போலிங் கொடுக்கலாம். ஓட்டட், நீங்க ஒரு ஸ்டூடெண்டா, நீங்க ஒரு ஹோம் மேக்கரா, ரிட்டையர்ட் பர்சனா, செல்ஃப் எம்ப்ளாயா, சேலரிட் எம்ப்ளாயா, ஓன் பிசினஸா, இன்வெஸ்டரா, ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா, ஒரு ஆண்டர்பிரனரா, நீங்க உங்களோட ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க வெல்த் கிரியேட் பண்ண போறீங்க. அப்ப நீங்க என்ன கேட்டகரியில இருக்கீங்க தெரிஞ்சிச்சுன்னா வெல்த் கிரியேஷனுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அமேசிங். எல்லாரும் நல்லா ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் உங்களோட போல் ஆன்சர்ஸ் எல்லாருமே உங்களோட போலிங்க்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இன்னும் சில வினாடிகள் போலிங் கம்ப்ளீட் ஆகும். அதுக்குள்ள உங்களோட ஓட்டு நீங்க கொடுக்கலாம், எந்த கேட்டகரியில நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ போலிங் எண்டிங் ஆகுது. ஸோ உங்களோட கேட்டகரி ரிசல்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கேட்டகரி, ஹோம் மேக்கர்ஸ், ரிட்டையர்ட் பர்சன், சுயதொழில், சம்பள ஊழியர், எம்ப்ளாயி, எல்லா கேட்டகரியில இருந்தும் நீங்க வந்திருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்ப எல்லா கேட்டகரி பீப்புளும் இந்த பிசினஸ் பண்ண முடியும். இந்த பிசினஸ் மூலமா உங்க லைஃபை சேஞ்ச் பண்ண முடியும் நண்பர்கள். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் என்ன? க்ரோவிங் வெல்த் இன் அன் அன்சர்டன் வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு உறுதித்தன்மை இல்லாத இந்த உலகத்துல எப்படி நம்ம வெல்த் கிரியேட் பண்றது? சொல்யூஷன் கிரியேட் எ புல்லட் ப்ரூஃப் பிசினஸ். என்ன சார் சொல்றீங்க? புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கேள்விப்பட்டிருக்கு, இது என்ன புல்லட் ப்ரூஃப் பிசினஸ்? எஸ் மை டிஃபரன்ஸ். எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் உங்க பிசினஸ்ல அஃபெக்ட் ஆகுது ஒரு புல்லட் ப்ரூஃப் பிசினஸ் தான். அது இண்டஸ்ட்ரியல் பிசினஸ் சொல்லலாம். ஏன் புல்லட் ப்ரூஃப்னு சொல்றேன்? ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ண டைம்ல டிமானிட்டைசேஷனால நிறைய பேர் பிசினஸ் அவுட் ஆச்சு. ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் நிறைய பேர் பிசினஸ் அவுட் ஆச்சு. இந்த இன்னைக்கு பேண்டமிக் சுச்சுவேஷன், COVID-19 நிறைய பேர் பிசினஸ் அஃபெக்ட் ஆச்சு. எந்த பேண்டமிக் சுச்சுவேஷன், எனி ப்ராப்ளம் வந்தாலும் இண்டஸ்ட்ரியல் பிசினஸ் ஒரு புல்லட் ப்ரூஃப் பிசினஸா இருக்கு. ஏன் இண்டஸ்ட்ரியல் பிசினஸ் ஒரு புல்லட் ப்ரூஃப் பிசினஸ் சொல்றதுக்கு ரீசன்ஸ் இருக்கு. அது என்னென்ன ரீசன்ஸ் நம்ம பார்க்கலாம். So solution create a bulletproof business. Are you ready my friends? So bulletproof business oda benefits என்னன்னு பார்க்கலாம். நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எஸ், நம்ம பிசினஸ் பண்றதுக்கு எந்த ஆஃபீஸ் லேபர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையில்லை. நோ எம்ப்ளாயிஸ். குட் நியூஸ் என்னன்னா உங்களுக்கு இந்த பிசினஸுக்கு எம்ப்ளாயிஸ் தேவையில்லை, இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தேவையில்லை. ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்டா ஒரு கேபிட்டல் மணி, ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தா போதும். நோ ஸ்டாக்ஸ் நமக்கு தேவையில்லை. ஒன்லி பர்சனல் எஸ்கேஸ். ஸோ உங்களோட பர்சனல் யூனிட் இருந்தா போதும். ஃபிளெக்சிபிள். இந்த பிசினஸ் பார்ட் டைமா நீங்க பண்ணலாம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது ஜாப்பா இருக்கிறவங்க பீப்புளுக்கு இன்னைக்கு பிசினஸ் ஃப்ரம் ஹோம், நீங்க and from home, நீங்க ஜாப்ல தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இங்க விவா பிசினஸ் ஃப்ரம் ஹோம், வீட்ல இருந்துக்குது இந்த பிசினஸ் நீங்க பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கனால நம்ம பிசினஸ் லோ ரிஸ்க் மை டிஃபரன்ஸ். அதனால இது ஒரு புல்லட் ப்ரூஃப் பிசினஸ் சொல்றோம். புல்லட் ப்ரூஃப் பிசினஸ்ல இன்னொரு அட்வான்டேஜ், டூயபிள் இன் யுவர் ஸ்பேர் டைம், கன்சியூம் கிரேட் ப்ராடக்ட்ஸ், ரெக்கமெண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிசினஸ் டு யுவர் வெல் பிசினஸ். இன்னைக்கு இந்த பிசினஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்க ட்ரீம், கனவுகள் தான் மை டிஃபரன்ஸ். டு கிரியேட் யர் லைஃப் ஆஃப் யுவர் சாய்ஸ். நீங்க என்ன வாழ்க்கை வாழ நினைக்கிறீங்க, அந்த வாழ்க்கையை இண்டஸ்ட்ரி மூலமா வாழ முடியும். ஸோ இந்த பிசினஸுக்கு ஒரு மைண்ட் ஸ்பேஸ், சின்ன ஒரு மைண்ட்ல நீங்க இடம் கொடுக்கணும். ஸோ நீங்க ஃபுல்லி ஒரு எம்டி ஒரு கப் மாதிரி உங்க மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி ரெடி டு லேர்ன் அண்ட் டீச்சபிளா இருந்தா இந்த பிசினஸ்ல பெரிய அளவுல நீங்க ஜெயிக்க முடியும். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஷேர் த ஐடியா வித் அதர்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி, இந்த ப்ராடக்ட்ஸை பத்தியும் நீங்க மத்தவங்கிட்ட ஷேர் பண்ணா போதும். வாரத்துல 2 to 6 மணி நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே இந்த பிசினஸ்ல பெரிய அளவுல நீங்க சக்சஸ் ஆகலாம். எப்படி இந்த பிசினஸ் பண்றது? உங்களோட கியூரியாசிட்டி எனக்கு புரியுது. கிரெடிபிலிட்டி ஆஃப் கன்சியூமர் ரெக்கமெண்டேஷன். நண்பர்களை காலையில எழுந்திரிச்சு தூங்குற வரைக்கும் ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, பயன்படுத்துறீங்க, நல்லா இருக்கு, 4 பேர்ட்ட ரெக்கமெண்ட் பண்றீங்க. அதனால எந்த மானிட்டரி பெனிஃபிட் கிடையாது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சோசியல் மீடியா யூஸ் பண்றோம், நல்ல விஷயம் தான், 4 பேருக்கு ஷேர் பண்றோம், எந்த பெனிஃபிட் கிடையாது. ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல எப்படி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குன்னா, மேனுஃபேக்சர்ல இருந்து அட்வர்டைஸ் மூலமா கன்சியூமருக்கு ப்ராடக்ட்டை பத்தி தெரியுது. டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்டாக்கிஸ், ரீட்டைலர் மூலமா தான் ப்ராடக்ட் ஒரு கன்சியூமர் கிடைக்குது. ஆனா இண்டஸ்ட்ரியால பாத்தீங்கன்னா
பீப்புள் மூலமா கன்சியூமர் ரெஃபரல் பண்றாங்க. நான் ஐபல் சாப்பிட்டேன் நல்லா இருக்கு, ஐ காஃபி குடிச்சேன் நல்லா இருக்கு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் நல்லா இருக்கு, ஐக்ளோ சாப்பிட்டேன் நல்லா இருக்குன்னு கன்சியூமர் ரெஃபர் பண்ணி இன்னொரு கன்சியூமர் ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு. அதனால இவங்களுக்கு போற மணியை கம்பெனி கன்சியூமருக்கே தராங்க நண்பர்களே. இதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். எந்த ஒரு நிறுவனம் மேனுஃபேக்சர் 30% 70% சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் செலவு பண்றாங்க. நம்ம கம்பெனில சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வேலையே கிடையாது. மேனுஃபேக்சர்ல இருந்து டைரக்டா கன்சியூமர் ப்ராடக்ட் கொரியர்ல வந்துடும். விளம்பரம் வாய்வெளி விளம்பரம். அப்போ மக்களால் மக்களுக்கே பொருட்கள் சேரனால அந்த லாபத்தை நம்ம சேர்மன் நமக்கே தராரு. மார்க்கெட்டிங் பிளான் ரொம்ப அமேசிங் பிளான். நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறைய யூனிவர்சிட்டியில சிலபஸ் வந்திருக்கு. டெல்லி யூனிவர்சிட்டி, மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, கேரளா யூனிவர்சிட்டி, கர்நாடகா யூனிவர்சிட்டியில நெட்வொர்க் மாதிரி ஒரு சிலபஸ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட க்ரோ ரூட்ஸ் டீப் ஃப்ரூட்ஸ் ஒரு மரம் வளர்க்குற மாதிரி இந்த பிசினஸ் நீங்க டெவலப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் யுவர் இண்டிவிஜுவல் எஃபர்ட். நீங்க தனியா இருந்து இந்த பிசினஸ்ல பெரிய அளவுல சாதிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா 20% உங்களுக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். 2 பல்ஸ் 2 காஃபி 2 ஸ்லிம் 2 க்ளோ இல்ல 4 பல்ஸ் 4 காஃபி, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை நீங்க வாங்கும்போது 20% உங்களுக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்குது. ஒரு ப்ராடக்டோட எம்ஆர்பி 3000 ரூபாய், கொரியர் சார்ஜ் 3100 ரூபாய் வரும். அப்ப நீங்க ஒரு பொருளுக்கு 500 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நண்பர்களே. அப்ப 8 பொருள் 24,750 ரூபாய் பே பண்ணி வாங்குவோம். நம்மளோட விலை 20,750 ரூபாய், 4000 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்டா கிடைச்சிடும். அடுத்து பில்ட் எ டீம். ஸோ ஒரு மரம் ஒரு வேர் விட்டுச்சு, இப்ப 2-3 வேர், அதான் டீம். ஆக்சுவலி பிசினஸ் ஓப்பனிங் போனஸ். பிசினஸ் ஓப்பனிங் போனஸ்ல ஒரு நபர் 200 பிவில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 1000 ரூபாய் உங்களுக்கு பெனிஃபிட் வரும். இன்னொரு நபர் 200 பிவில பிசினஸ் ஸ்டார்ட் இன்னொரு 1000 ரூபாய். 2 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கற மூலமா 1000 2000 உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது. அடுத்து டூயல் டீம் போனஸ் from your team's effort. அதை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண A&B என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அடுத்தடுத்து பிசினஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு மெனி பீப்புள் உங்க ஆர்கனைசேஷன்ல வரும்போது 600 பாயிண்ட். பிவிங்கிறது பாயிண்ட் வேல்யூ, ஜிங்கிறது குரூப் வால்யூம். 600 குரூப் வால்யூம் 600 குரூப் வால்யூம்க்கு 6000 ரூபாய். ஸோ 1000 குரூப் வால்யூம் 1000 குரூப் 10,000 ரூபாய். 2000 20,000 ரூபாய். ஸோ டியூயல் டீம் போனஸோட எக்ஸாம்பிள் பார்த்து வீக் நம்பர் 1 2000 பாயிண்ட் 2200 பாயிண்ட் 2000 மேட்ச் 20,000 ப்ராஃபிட் தருவாங்க. ரிமைனிங் 200 பாயிண்ட் கேரி ஃபார்வர்டா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு கிடைக்கும். அதனால உங்களுக்கு பொட்டன்ஷியலி உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆப்ஷனுக்கு 2500 2000 ஏற்கனவே 200 சேர்ந்து 2200 22,000 மிச்சம் 300 பாயிண்ட் உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். ஸோ ஒரு 3000 பாயிண்ட் 4000 பாயிண்ட் ஏற்கனவே 300 சேர்ந்து 33,000 உங்க இன்கம் 700 பாயிண்ட் உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். ஸோ அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 4000 பாயிண்ட் 40,000 ரூபாய், 10,000 பாயிண்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய், 20,000 பாயிண்ட்டுக்கு ஒரு வாரம் 2 லட்சம், மாசம் 10 லட்சம் ரூபாய்க்கு ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்கு. 4 lakh 40,000 வந்தாலும் 4 lakhs வரும். மேத்தமெட்டிக்கலா ஒரு வாரத்துக்கு 2 லட்சம் ரூபாய் இன்கம் தராங்க. 2 ways of growth மை டிஃபரன்ஸ். நம்ம லெஃப்ட் ஆர்கனைசேஷன் ரைட் ஆர்கனைசேஷன் மூலமா நம்ம ஏர்ன் பண்றோம் ஆக்சுவலி. ஸோ இது மூலமா இந்த பிசினஸ் 2 வகையா நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒன் நெட்வொர்க் எக்ஸ்பான்ஸ். உங்க நெட்வொர்க் டெவலப் பண்ற மூலமா உங்களுக்கு இன்கம் இருக்கு. நெட்வொர்க் கன்சம்ஷன், உங்க பீப்புள் பர்ச்சேஸ் பண்றதுல இருந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. இந்த பிசினஸ்ல மினிமம் மந்த்லி பர்சனல் டர்ன்ஓவர் என்ஷூர்ஸ் கண்டினியூஸ் ஏர்னிங். நீங்க மாதம் ஒரு பொருள் வாங்கி உங்க ஐடியா ஆக்டிவேட் பண்ணா போதும். அந்த பொருளை நீங்க யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சேல் பண்ணிடலாம். அந்த மாதிரி உங்க ஆர்கனைசேஷன் லெஃப்ட்ல ஒரு 1000 பேர், ரைட்ல ஒரு 1000 பேர், ஆளுக்கு ஒரு பொருள் வாங்கினா கூட நமக்கு 20,000 பாயிண்ட் 20,000 பாயிண்ட் வாரம் 2 லட்சம், மாசம் 10 லட்சம் ரூபாய் புது நபர்கள் வராமலே சம்பாதிக்க முடியும் நண்பர்களே. வி வாக் த டாக் ரிவன் எக்ஸீடிங் 1 crore. நண்பர்களே, இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஆஃப் பிசினஸ் ஒரு பெரிய ரெவல்யூஷன் பண்ணிட்டு இருக்கு. நார்மலா கன்சியூமரா வந்த நிறைய நபர்களுக்கு கிட்டத்தட்ட 57 நபர்களை கோடீஸ்வரரா மாத்திருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த 57 கோடீஸ்வரர்களை நானும் ஒரு நபர்ங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. பிளஸ் இன்னைக்கு சுபாஷ் குமார் சார் ஒரு அப்கமிங் குரோர்பதியா இருக்காங்க. பிளஸ் இன்னைக்கு கீனோட் ஸ்பீக்கர் அபுதாகி சாரும் ஒரு குரோர்பதிங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ நண்பர்களை, கம்பெனி செப்டம்பர் 2023க்குள்ள 500 செலிப்ரேஷன்ல 1000 கோடீஸ்வரர்களை உருவாக்க போறாங்க. அல்ல நீங்களும் ஒரு நபரா இருக்கணும். ஸோ ததாஸ்தோ அப்படியே ஆகட்டும். ஸோ நண்பர்களே, இந்த பிசினஸ் பெரிய லெவல்ல எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு வேர்ல்டு கிளாஸ் ட்ரைனிங் சிஸ்டம் இருக்கு. நோ ப்ராப்ளம். இதோட A to Z உங்களுக்கு எதுவுமே தெரிய வேணாம். வாழ்க்கையில ஜெயிக்கணும் எண்ணத்தோட வந்தீங்கன்னா வைப்ரண்ட் விவான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அது மூலமா நீங்க பெரிய லெவல்ல சக்சஸ் ஆக முடியும். ஸோ இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு நீங்க நெக்ஸ்ட் போலிங் கொடுக்கலாம் ஆக்சுவலி. ஸோ நம்மளோட 4th போலிங் நான் பண்ண போறேன், ரெடியா இருங்க. ஸோ இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு நீங்க போலிங் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, பகுதி நேரம், நெகிழ்வான நேரம், சொந்த முதலாளி, நீங்களே உங்களுக்கு ஓன் பிசினஸ்,
அதிக வருவாய் ஈட்டும் திறன், குறைந்த ஆபத்து, வீட்டிலிருந்து செயல்படுங்கள், உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையில்லை, பயிற்சி மற்றும் ஆதரவு, அங்கீகாரம் இருக்கு, மற்றவர்களுக்கு உதவுதல், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ நிறைய நபர்கள் ஓன் பிசினஸுக்கு ஓட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட ஓட்டிங் நீங்க ஃபாஸ்டா கொடுக்கலாம் நண்பர்களே. ஸோ சூன் நம்மளோட போலிங் கம்ப்ளீட் ஆக போது இன்னும் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்ல. சூப்பர். உங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ற, மோட்டிவேட் பண்ற. ஸோ எல்லாருமே நீங்க இது பண்ணலாம், போலிங் பண்ணலாம். ஸோ மெஜாரிட்டி பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஓன் பிசினஸ், ஒரு இண்டிபெண்டன்ட் பிசினஸ் ஓனருங்கிறத ஓட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்கிறது ஓட்டிங் பண்றாங்க. மேக்ஸிமம் ஏர்னிங் பொட்டன்ஷியல் ஓட்டிங் பண்றாங்க. சூப்பர் மை டிஃபென்ஸ். ஸோ நீங்க எந்த அளவுக்கு இந்த பிரசன்டேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கிறது இந்த ஓட்டிங் மூலமா எனக்கு கிடைக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச். போலிங் எண்ட் ஆக போது, சீக்கிரம் உங்க ஓட்டிங் கொடுங்க. ஸோ இந்த 4 செகண்ட்ஸ்ல எண்டிங் ஆகுது. 4, 3, 2, 1. தேங்க்யூ வெரி மச் மை டிஃபென்ஸ். போலிங் ஆன்சர் பார்க்கலாம், எப்படி மக்களோட மைண்ட் செட் இருக்குன்னு. ஸோ ரிசல்ட் ஷேர் ஆகுது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்கிறது 50% பீப்புள் சொல்லியிருக்காங்க. ஸோ பகுதி நேரம் 34, நெகிழ்வான நேரம், ஸ்பேர் டைம், சொந்த முதலாளி, அதிக வருவாயிட்டு, குறைந்த ஆபத்து, முதலீடு இல்லை. சூப்பர். மற்றவருக்கு உதவுதல். எஸ் மை டிஃபென்ஸ், சூப்பர் அமேசிங். ஆக்சுவலி இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ஜெயிக்கணும். உங்களோட ஆர்கனைசேஷன் பீப்புளை ஜெயிக்க வச்சாதான் நீங்க ஜெயிக்க முடியும். அதான் இந்த பிசினஸோட பெரிய பெனிஃபிட். மை டிஃபென்ஸ், இப்ப நீங்க சொல்லுங்க, ஆர் யூ பில்டிங் எ பிரிட்ஜ் டு நோ வேர்? ஸோ இப்போ நீங்க ஒரு பிரிட்ஜ் கட்ட போறீங்களா? நாளைக்கு அது இல்லாம போக கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா பேண்டமிக் சிச்சுவேஷன் எப்ப வேணும் வரலாம். இஃப் தி ரிவர் கேன் சிப், ஒய் பில்ட் எ பிரிட்ஜ்? ஸோ எப்பனாலும் சிச்சுவேஷன் மாறுங்கிறப்ப நீங்க ஏன் பிரிட்ஜ் கட்ட போறீங்க? இன்னைக்கு பிரிட்ஜோட யூஸ் என்ன? இன்னைக்கு நிறைய நபர்கள் வந்து பிரிட்ஜ் கட்ட இல்ல கார்ஸ் ரோட்ஸ்ல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. மை டிஃபென்ஸ் இதான் ரைட்டான டைம். அண்ட் ஹேவ் த்ரோன்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரோன், இன்னைக்கு வந்து ஸ்கை இஸ் த லிமிட் நண்பர்களே. ஸோ நீங்க நார்மலா பிரிட்ஜில் இது குட் பை சொல்லிட்டு வாங்க. நம்ம ஷிஃப்டிங் ரிவர்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் டு நோவேர்ல இருந்து நம்ம வந்து ஸ்கைல பறக்கலாம் நண்பர்களே. வெல்கம் டு த ஸ்கை வித் இண்டஸ்வா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இண்டஸ்வா, வி ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் பிரசன்ஸ் டுடே. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணது. ஸோ இந்த உங்களோட ஹோஸ்ட் இதை பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. வெல்கம் யூ ஆன் போர்ட். நம்ம எல்லாரும் சேர்ந்து டிராவல் பண்ணலாம். எ நியூ பிகினிங் வெயிட்ஸ் ஃபார் யூ நண்பர்களே. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஒரு 4 years பேக் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்த டைம்ல என் லைஃப் மிகப்பெரிய சேஞ்சஸ் கிடைச்சிச்சு. இந்த பிரசன்டேஷன் எனக்கு கொடுத்த நம்பர் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிளாக் நம்பர்ஸ் மிஸ்டர் சுஜித் கான் சார், தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுல மென்டரிங் பண்ற மிஸ்டர் ரசூல் ஹாரி சார், தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் பிளாக், அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோட லைன் ஆஃப் ஸ்பான்சர் எக்ஸிகூட்டிவ் ப்ளூ மிஸ்டர் மணிகண்டன் சாருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த தேங்க்ஸ்னா, ஆப்பர்ச்சுனிட்டி ஆரம்பிக்கும் போது நானும் பாத்தீங்கன்னா ஒரு ஜீரோவா இருந்தேன். இன்னைக்கு 0 to ஹீரோவா 3 வருஷத்துல ஒரு கோடீஸ்வர நிலைமைக்கு மாறி இருக்கேன். இன்னைக்கு இந்த பிசினஸ்ல இருந்து 1,66 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்கேன். 2030 ராஜபாண்டியன், நீங்க யாரு வேணா கேட்கலாம், எவ்வளவு வீவால இருந்து சம்பாதிச்சிருக்கீங்கன்னா 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்லுவேன் நண்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிச்சு. அன்னைக்கு எஸ்ன்னு முடிவெடுத்தனால இன்னைக்கு என்னோட லைஃப் மாறி இருக்கு. நோ சொல்லியிருந்தா லைஃப்ல எந்த மாற்றம் கிடைக்காது. ஸோ இன்னைக்கு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், வெல்விஷர் கொடுத்துருக்காங்க. எஸ்ன்னு ஒரு முடிவெடுங்க, பெரிய லெவலில் சக்சஸ் ஆகலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட். தேங்க்யூ சுபா சார். ப்ளீஸ் கேரி ஆன். Thank you so much for the wonderful session, Rajapandi sir. அதாவது இன்னைக்கு ஒரு புது பிரசன்டேஷன் அப்படிங்கிறது புதுசா வந்த நபர்களுக்கு தெரியாது. பட் ஆல்ரெடி இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படிங்கிறது வெரி எக்ஸைட்டிங். புதுசா வந்த நபர்களுக்கு இன்னைக்கு ஏன் இந்த பிசினஸ் பண்ணணும், எதுக்காக இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா போல் ஓரியன்டா மக்களோட மனசுல இருந்து பேசி புரிய வச்சதுக்கு, உங்களோட டைம் இங்க கொடுத்ததுக்கு மிக 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 பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மை டியர் லவ்லி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எல்லாரும் பெரிய ஒரு விர்ச்சுவல் அப்ளாட்ஸ் நம்மளுடைய ரெஸ்பெக்டட் லீடருக்கு நமக்கு கொடுக்கலாம். பெரிய ஒரு அப்ளாட்ஸ் கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் தி வேல்யூபிள் பிரசன்டேஷன் ராஜபாண்டி சார். பெரிய அச்சீவ்மெண்ட். இனியும் உங்களோட சிகரத்தை தொடர அச்சீவ்மெண்ட் வரட்டும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோடதும் கடவுள்கிட்ட ஒரு பிரேயரும் இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட், இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு பேச்சு திறமையா இருக்கிற பெரிய மக்களுக்கு தான் பண்ண முடியுமா? இது ஒரு கேள்வி. டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல நிறைய பேர் தோத்தது கேள்விப்பட்டிருக்கு. ஜெயிச்சவங்க இருக்காங்களா? சாதாரணமா எங்களை மாதிரி மக்களுக்கு இந்த பிசினஸ் பண்ண முடியுமா? முதல்ல இந்த பிசினஸ் எப்படி நடந்ததுன்னு தெரியாது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேள்விகளுக்கு எல்லாம் நீங்க பதிலளிச்சீங்க எல்லா மக்களும். ஆனா தமிழ் உள்ளங்கள் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப எக்ஸைட்டிங் என்ன விஷயம்னா, மத்தவங்களை ஹெல்ப் பண்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த பிசினஸ் நிறைய பேர் ஃபால் பண்ணி இன்னைக்கு நான் பார்த்தேன். ஐ எம் வெரி ஹாப்பி. அந்த ஒரு எண்ணம் இருந்தாலே இந்த பிசினஸ்ல பெரிய லெவல் வரலாம். அப்போ
நம்மள மாதிரி சாதாரண மக்கள் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறாங்களா, பண்றாங்களா, சக்சஸ் பண்ணிருக்காங்களா? இந்த கேள்விக்கு மிக முக்கியமான பதில் கொடுக்கறதுக்காக 2 நிமிஷம் இந்த 4 people உங்களோட நம்பிக்கை கொடுக்கறதுக்காக, உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக வர போறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு ஸ்டூடெண்டா இருந்து பெரிய பெரிய எஜுகேஷன் முடிச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற நேரத்துல இன்னைக்கு வீட்டுல நிறைய டைம் இருக்கு. இந்த நேரத்துல அவங்களோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு சொந்தமா ஒரு கரியரை பில்ட் பண்றதுக்கு முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டூடெண்டா இருந்து இந்த பிசினஸ் பண்ணி சாதிச்சு இன்னைக்கு 1 லட்சத்துக்கு மேல வருமானம் வாங்கி ஸ்டார் 1000 டிஸ்ட்ரிபியூட்டர் முடிச்சிருக்காரு ஒரு நண்பன். அவங்களை இன்வைட் பண்ணலாம். ஐ ஹார்ட்லி வெல்கம் மிஸ்டர் ஷரத். ப்ளீஸ் வெல்கம், கம் ஃபார்வர்ட், யுவர் வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளீஸ். குட் ஈவினிங் சார். தேங்க்யூ. என்னோட பேர் சரத். நான் பிகாம் படிச்சுட்டு இருக்கேன். படிக்கும்போது பார்ட் டைம்ல இந்த பிசினஸ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா வந்து 20 to 30,000 இன்கம் ஆகிட்டு இருக்கேன். நான் வந்து எனக்கு ஒரு கோல் கார்டு நான் எழுதி வச்சேன். ஸோ இந்த டிசம்பருக்குள்ள மந்த்லி 1 lakh சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மந்த் வரைக்கும் அதுக்கான ஒரு ஒரு நடக்காத மாதிரியே இருந்தது. பட் இந்த மந்த் எனக்கு வந்து இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 40,000 நான் வாங்கியிருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு டோட்டல் இன்கம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விவால இருந்து 2 lakhs நான் வந்து வாங்கியிருக்கேன். எஸ், இன்னும் ஒரு 50,000 முடிச்சுட்டா ரூபி நெக்ஸ்ட் ரேங்க் ரூபி போவேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் வந்து நான் விவா மூலியமா நான் அச்சீவ் பண்ணுவேன். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்க அப்பாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சேகர் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ராஜபாண்டியன் சாருக்கு ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட்ல இருந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சுபா. தேங்க்யூ சோ மச். வண்டர்ஃபுல் ஷரத் சார். கரெக்டா ப்ரூஃப் எடுத்து காமிச்சு இந்த பிசினஸ் ஷேர் பண்ண, பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண உங்களுக்கு மிக விரைவில் ரூபி அடிக்கட்டும், அதுக்கு மேல பேர்ல் எவ்ரிதிங் நடக்கட்டும். மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட், வீட்டுடைய ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஹவுஸ் பாய். நிறைய டேலண்டட் லேடிஸ், உமன் இன்னைக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சு வீட்டுல சாம்பார், வடை, தோசை, இட்லி எல்லாம் சமைச்சு கொடுக்கறது மட்டும் பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிற நேரத்துல இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்தபடியே, வெளியில இறங்காம வீட்டுல உட்கார்ந்தபடியே சேஃப் அண்ட் செக்யூரா லாட்ஸ் ஆஃப் மணி வித் லீகலைஸ்டா ஏர்ன் பண்ண முடிகிற ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆயிரக்கணக்கான என்ன சொல்ற சகோதரிகள், அதுல ஒரு கிராண்ட் அண்ட் சூப்பர் இன்னைக்கு ஒரு பேர்ல் ஷார்டஸ்ட் டைம்ல ஒரு பேர்ல் எக்ஸிக்யூட்டிவ் பினிஷ் பண்ணி இன்னைக்கு ஒரு நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா செயல்பட்டு இருக்கிற ஒரு கிரேட் ஹவுஸ் ஒய்ஃப் இன்னைக்கு நமக்காக வருகை தந்திருக்காங்க. ஐ ஹார்ட்லி அண்ட் ஹாப்பி டு வெல்கம் ராஜஸ்ரீ ஆனந்த். ப்ளீஸ் வெல்கம் மேடம். தேங்க்யூ சுபாஷ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ராஜஸ்ரீ ஆனந்த், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். நவம்பர் 2017 இன்னைய நாள் வந்து என்னால மறக்க முடியாது. அந்த நவம்பர் என்னோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அழகான ஒரு நாள்னு சொல்லணும். பிகாஸ் இந்த நாள்ல தான் வந்துட்டு நான் டிசைட் பண்ண இண்டஸ் விவால நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படிதான் வந்து என்னோட லைஃப்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியா ஒரு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன்ல வந்துட்டு எனக்கு செந்தில் சார் வந்து பேசுறாரு. ஏதோ நிறைய விஷயம் சொன்னாங்க, நிறைய விஷயத்த நாங்க கேட்டோம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சப்ளிமெண்டிங் இண்டஸ்ட்ரியில அந்த சப்ளிமெண்ட்ஸோடைய பெனிஃபிட்ஸ் நம்ம கேட்கும் போது அதுல இருந்து ஆரம்பிச்ச விஷயங்கள் தான் வந்துட்டு என் லைஃப்ல வந்து இன்னைக்கு ஒரு பேர்ல் எக்ஸிக்யூட்டிவா கொண்டு வந்து இங்க நிறுத்தி இருக்கு. என்ன நான் நம்பி வந்தேன் அப்படின்னா, எனக்கு கிடைச்ச அந்த டெஸ்டிமோனியல்ஸ், எனக்கு கிடைச்ச அந்த ப்ராடக்ட் ரிசல்ட்ஸ் வந்துட்டு எனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது மக்கள் கிட்ட பேசுறதுக்கு. சோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து ஜஸ்ட் ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ணதான் ஆரம்பிச்சோம். பட் இன்னைக்கு வந்து எனக்கு கீழே ஒரு டீம் இருக்கு. 2-3 ஸ்டேட்ஸ்ல நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா வைப்ரண்ட் வீவாக்கு நம்ம வந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். பிகாஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப அழகா போகும்போது நம்ம சிஸ்டம் நம்பி இறங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சிஸ்டம் நமக்காக வேலை செய்யும் அப்படிங்கறத நான் முழுமையா இண்டஸ் விவால உணர்ந்தேன். சோ நான் தனியா டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் என் கூட வந்து இந்த பிசினஸ்ல வராங்க. ஒரு IT பர்சன் வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு நம்புவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோ சொல்றவங்க அவங்களாதான் இருப்பாங்க. இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல வீட்டுல இருந்துட்டு 2 பேருமே சேர்ந்து ரொம்ப அருமையான இந்த பிசினஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்னைய பேர்ல் நாளே பிளாக் டைமண்ட் ஆகணும் அப்படிங்கிற கனவுகளோட நாங்க இண்டஸ் விவால டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுக்கு எங்களோட லீடர் மிஸ்டர் ராஜபாண்டியன் சார், செந்தில் சாருக்கு நான் இந்த தருணத்துல நன்றிகளை தெரிவிச்சே ஆகணும். எந்த சூழ்நிலையிலையும் எங்களை கைவிடாமல் எங்க கூடயே தொடர்ந்து எங்க கூட வர்றதுக்கு எங்களுடைய லீடர்ஸ்க்கு பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ. Thank you so much for wonderful experience share. ராஜஸ்ரீ மேடம், உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் எமரால்ட் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது இமிடியேட்டா ஃபாஸ்டா நடக்கட்டும். மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய், அதாவது குட்டியா பைசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கிற நபர் இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். என்ன காரணம்னா, இதெல்லாம் ஒரு காலத்துல வேலை வெட்டி இல்லாத பசங்க பண்ணின பிசினஸ் அப்படிங்கிற ஒரு இடம்
இருந்த ஒரு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது மாறி இன்னைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இந்த பிசினஸ் வாய்ப்பை பண்றதுக்கு வந்தாச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியோட பெருமை அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். இன்னைக்கு செல்ஃப் எம்ப்ளாயி சுய தொழில் பண்ணிட்டு இருக்கும் போது இண்டஸ் விவா பிசினஸ் எடுத்து இன்னைக்கு உங்க முன்னாடி சக்சஸ் ப்ரூவ் பண்ணி சக்சஸ்னா 20 lakhs and more எமரால்ட் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற ஒரு டெசிக்னேஷன் முடிச்ச ஒரு பர்சனாலிட்டி in front of us. I heartily welcome Senthil sir, the brand new Emerald executive. Thank you sir. Thank you. என் பேர் செந்தில். நான் சென்னையில் ஆட்டோமொபைல் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 25 இயர்ஸா. ஸோ இண்டஸ் வாக் எனக்கு கிடைச்சிச்சு. நான் ப்ராடக்ட் சாப்பிட்டு நானும் என் ஃபேமிலியெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைச்சதுனால ஒரு ரிசல்ட் வந்தனால நாங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து இதுக்கு முக்கிய காரணம் ராஜபாண்டி சாருக்கு இந்த நேரத்தில் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை, சார் நீங்கள் ஆட்டோமொபைல் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை ஒரு பார்ட் டைமாக எடுத்து பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அன்னைக்கு சார் சொன்ன விஷயத்தை அன்னைக்கு எஸ்ன்னு சொல்லி நான் எடுத்து ஒரு 3 years ஆகுது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டேட்ல என்னோட பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பார்ட் டைமாக எடுத்து ஒரு வீக்லி ஒரு 75,000 and above எர்ன் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் நான் வந்திருக்கேன். ஸோ இது என்னோட 25 years இல்லாத ஒரு விஷயம். ஆட்டோமொபைலில் பண்ணாலும் இது கிடைக்காது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர் மேலே என்னோட ஆர்கனைசேஷன்ல இருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய பெருமையா இருக்கு. மறுபடியும் நான் ராஜபாண்டி சார் தேங்க் பண்ணேன். அது இல்லாமல் இண்டஸ் விவா இந்த நம்மளோட வைப்ரண்ட் விவாவுக்கு மைதியாக தேங்க் பண்ணேன். ஏன்னா சிஸ்டத்தை நான் ஃபாலோ பண்றேன். சிஸ்டத்து வழியாக போறதுனால எனக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு. ஸோ மோர் தென் 25 lakh and above நான் இண்டஸ் விவால ஏர்ன் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 3 ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி ஒரு i20 கார் அச்சீவ் பண்ணேன். ஏன்னா சொல்ல போனால் இன்னும் இஷ்டத்துக்கு நான் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ராஜபாண்டி சாருக்கும் சுபாஷ் சாருக்கும் இண்டஸ் விவாக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். Thank you so much, Sendilji. Thank you so much for your nice experience share. Thank you so much. Next, இன்னைக்கு உலகத்துல 100 மக்கள்ல 80 பேரும் ப்ரிஃபர் பண்ற ஒரு துறை அப்படிங்கிறது தான் எம்ப்ளாயி இல்லையா? வேலைக்கு போ, நல்லா படி, வேலைக்கு போ. நம்மளுடைய பெரிய பெரிய எஜுகேஷன், அதாவது இன்னைக்கு பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் உருவாக்குற MBA போன்ற எஜுகேஷன் கூட நம்மள தெளிவா கத்துக் கொடுக்கறது என்னன்னா, நல்லா படி, உன்னோட பிரெயினை மத்தவங்களுக்கு எப்படி ஒரு பெஸ்ட் மேனேஜரா வேலை செய்யலாம் அப்படிங்கிறது தான். எந்த எஜுகேஷனும் உன்னோட லைஃபை எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்றது கிடையாது. அதனாலதான் மெஜாரிட்டி பீப்புள் சூஸ் பண்றாங்க எம்ப்ளாயி செக்மெண்ட். ஓகே, நான் சொல்லுது எம்ப்ளாயா இருந்தா நமக்கு வேஜஸ் கிடைக்கும், அதுல சாப்பிடதான் முடியும். பட் ப்ராஃபிட் கிடைச்சாதான் வாழ்க்கையில சாதிக்க முடியும். அப்போ ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும்னா யூ ஷுட் பி இன் எ பிசினஸ். சோ அதனால இன்னைக்கு ஒரு எம்ப்ளாயி ஒரு பிசினஸா எடுத்து சாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தெளிவா ஆன்சர் சொல்றதுக்காக ஒரு பர்சனாலிட்டி நமக்காக வருகை தந்திருக்காங்க. ரூபி எக்ஸிகியூட்டிவ் மிஸ்டர் முருகன் சார், ப்ளீஸ் வெல்கம், ஷேர் யுவர் வேல்யூ. வணக்கம், என்னுடைய பேர் முருகன், நான் சென்னையில் இருக்கேன். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 years கார்பரேட்ல ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ ஜாப் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் சொன்ன மாதிரி இல்லை என்ன சொல்லுவாங்க, வேஜஸ் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நான் ஃபுல்லாகவே அனுபவிச்சிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட என்ன சொல்லுவாங்க, லைஃப் வந்து இப்போ திரும்பி பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் நல்ல வேலை, காட்ஸ் கிரேஸ், ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ இன்னைக்கு வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்துட்டு ரூபி எக்ஸிக்யூட்டிவ் முடிச்சிருக்கேன். எனக்கு கீழே இந்த 1 or 2 months இன்னும் 2 இல்ல 3 ரூபி கிட்ட வந்துருவாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு சொன்னார்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எடுத்தேன். ஸோ நான் சொல்லி நிறைய அவர் கேட்டிருக்காரு, அவர் சொல்லி கேட்கறதுக்காக நான் எடுத்தேன். ஆக்சுவலாக எனக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவே இல்லை. பட் சரி எடுத்துட்டு ப்ராடக்ட் வாங்கிட்டு நான் மட்டும் வாங்கிட்டு வீட்டில் நான் மட்டும் கன்சியூம் பண்ணியிருந்தேன். அந்த டைம்ல என் பையன் வந்துட்டு, அப்பா இது என்னப்பா அப்படின்னு கேட்டிருந்தான். ஸோ அப்போ வந்து அவன் காலேஜ் 2nd year படிச்சுட்டு இருந்தான். ஸோ இது மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னு நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னா. ஸோ என்ன ஜாபோட பிரச்சனை ஃபுல்லாக அவன் பார்த்துட்டு இருந்தான். ஸோ இல்லைப்பா நான் ஜாபுக்குலாம் போக மாட்டேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், இது எனக்கு ஐடியா போட்டு கொடுங்க அப்படின்னா. ஸோ இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து 8 ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். ஸோ இதை ஏதாவது நீ போய் வித்துட்டோ, அதுக்கப்புறம் உனக்கு ஐடி போட்டு தரேன் அப்படின்னு சொன்னேன். சரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லை, இந்த பொருளை எடுத்து போய் விற்க முடியும், நான் 3000 ரூபாய் கொடுத்து யார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் ப்ரோச்சர் எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 hourக்குள்ள ஒரு ஐபட்ஸ் ஆர்டர் எடுத்துட்டு வந்துட்டு உடனே சப்ளை பண்ணி கேஷும் வாங்கிட்டு வந்துட்டான். எனக்கு ஆச்சரியமா போச்சு. சரி ஓகே, திருப்பி உடனே வந்துட்டு ஐடி போட்டு கொடுன்னு கேட்டான். இல்லப்பா இன்னும் ஒரு 5-6 ப்ராடக்ட் இருக்கு, அதையாவது கொஞ்சம் 1-2 சேல் பண்ணு, அப்புறமா போட்டு தரேன் அப்படின்னு. ஸோ அடுத்த எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வாங்கினவர் ஒரு 7 to 8 daysக்குள்ளேயே ஃபோன் பண்ணி எனக்கு இன்னொரு ப்ராடக்ட் வேணும்னு கேட்டாரு. ஸோ அது எனக்கு வந்து ப்ராடக்ட் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிது. ஸோ அதுக்குள்ளே வந்து ரெகுலராக விஓபி அட்டன் பண்ணி பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ படிப்படியாக எடுத்துகிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு ஒரு பார்ட் டைமாக தான் இது பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம்.
ஸோ இது பிசினஸ் மூலம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 lakh rupees கொடுத்து ஒரு 1 அமேஸ் வாங்குற அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு, ஒரு ரெகுலர் இன்கம் வந்துட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த நேரத்தில் ஸ்பான்சர் பண்றதுக்கோ எனக்கு சப்போர்ட் பண்ற சேகர் சார் அண்ட் ராஜபாண்டியன் சாருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபார் ஆல் மை டீம் சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் முருகன் சார். இருட்டில் நின்று பேசினாலும் தெளிவா பேசி நமக்கு புரிய வச்ச முருகன் சாருக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கரகோஷம் நமக்கு கொடுத்துக்கலாம். எனிவே லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு நமக்காக இன்னைக்கு வருகை தந்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டிலயா இருந்தாலும் இந்தியாவிலயா இருந்தாலும் நிறைய பேரு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வருமானம் வாங்கிட்டு இருக்கு ஃபார் அனதர் இண்டஸ்ட்ரி ஒரு அனதர் பிசினஸ் ஆல் தி திங்ஸ். பட் எந்த நபரும் இல்லைன்னா நம்ம மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா எல்லாம் வாங்கிட்டு இருக்கு. பட் இது வரைக்கும் எந்த சித்தப்பாவும் மாமாவும் மச்சானும் நம்மளை கூப்பிட்டுட்டு உட்கார வச்சுட்டு டேய் நான் இது வாங்கி இருக்கு வா தம்பி இந்த மாதிரி எல்லாம் பண்ணு தம்பி உனக்கும் வாங்கலான்னு இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது. ஆனா தி அட்ராக்டிவ் ஆஃப் இண்டஸ்ட்ரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இந்த இண்டஸ்ட்ரின்னு சொல்றது வெரி பியூட்டிஃபுல். பிகாஸ் சாதிச்சவங்க இன்னைக்கு நமக்கு சாதிக்கிறதுக்கு வழி காமிச்சு கொடுக்குற ஒரே ஒரு துறை அந்த மாதிரி ஒரு செக்டர்ல கடைசியா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஏறக்குறை 2 கோடி ரூபாய் வருமானம் வாங்கினேன். எவ்வளவுங்க? 2 crore rupees. டைரக்ட் செல்லிங் நடக்காது அப்படிங்கிற இடத்துல நடத்து காமிச்சு 2 கோடி ரூபாய் வாங்கி ஒன் ஆஃப் தி என்ன சொல்றது ஒரு சூப்பரான ஒரு டெசிக்னேஷன் எக்ஸிகியூட்டிவ் ப்ளூ டைமண்ட் முடிச்சு இன்னைக்கு பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற என்னுடைய நெருங்கின நண்பன் கோயம்புத்தூர்ல இருந்து உங்களுக்காக பேசுறதுக்காக வருகை தந்திருக்காங்க. ஐ ஹார்ட்லி வெல்கம் Abu Tahir sir. Please welcome. Thank you, Subhash sir. It's a wonderful introduction. After a long gap, திருப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா வைப்ரன்ட் விவா ஒரு கீனோட் பேசுறதுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. அது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாவும் இருக்கு. All of you wonderful good evening, my dear friends and family members. ரொம்ப அழகான ஒரு சூப்பரான ஒரு பிரசன்டேஷன் நீங்க கேட்டிருப்பீங்க. உண்மையிலேயே ஒரு எப்படி சொல்றது ரொம்ப இலகுவான ஒரு பிரசன்டேஷன், எல்லா மக்களுக்கும் ரொம்ப எளிமையான முறையில வந்து புரியக்கூடிய ஒரு பிரசன்டேஷன் ராஜபாண்டியன் சார் பிரசன்ட் பண்ணாரு. என்னுடைய வாழ்த்துக்கள் ராஜபாண்டியன் சார். உண்மையிலேயே ராஜபாண்டியன் சாரோட பிரசன்டேஷன் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி பிரசன்டேஷன் கேட்கிறேன். என்ன நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்போம். பிகாஸ் வந்து நான் பிரசன்டேஷன் கேட்கிற அந்த டைம்ல வந்து எனக்கு முன்னாடி ஜாயின் பண்ண பர்சன் ராஜபாண்டியன் சார் அருமையான ஒரு பிரசன்டேஷன் சார் வந்து பிரசன்ட் பண்ணாரு. ஓகே, எனிவே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க வந்து போல் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் கொடுத்தாச்சு. இனி நான் என்ன ஸ்பெஷலா சொல்றதுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு சின்ன ஹோப் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ன மாற்றம் எனக்கு கிடைச்சிருக்கு, எதனால இது கிடைச்சது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாச்சு. நான் என்ன செஞ்சேன் ஆஸ் அ செல்ஃப் எம்ப்ளாய் கேட்டகரி, பிசினஸ் மேன் கேட்டகரின்னு நான் பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பிசினஸ்மேன் கேட்டகரியில ஒரு நபர் வரணும் அப்படின்னா குறைஞ்சது அவருடைய அண்டர்ல அவருடைய கம்பெனில ஒரு 500+ பீப்புள் வந்து ஒர்க் பண்ணாதான் அது வந்து பிசினஸ்மேன் கேட்டகரி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் நான் வந்து ஒரு பிசினஸ்மேன் கேட்டகரியில இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமையா இருந்தேன். ஆனா அவ்வளவு பேர் இல்ல. என்னோட கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40+ பீப்புள் இருந்தாங்க. எனக்கு சொந்தமா ஒரு சாமில், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாட்ஸ் ஆஃப் பிசினஸ் இருக்கு. அந்த பிசினஸ் எல்லாம் விடுங்க. ஏன்னா பிசினஸ்ல வந்து பெருமையா சொல்லிக்கிறேன், ஆனா பாக்கெட் வந்து ஓட்ட, பாக்கெட்ல பணம் ஒண்ணு இல்ல. அப்புறம் பிசினஸ் பெருமையா சொல்றதுல என்ன லாஜிக் இருக்கு? அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, கடவுள் கொடுத்த ஒரு வரம். என்னுடைய பிலவுடு ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட பிரதர் மிஸ்டர் ரெசுல் ஹாரிஸ் சார், அவர் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஷேர் பண்ணாரு. எனக்கு என்னுடைய ஸ்பான்சருக்கு நான் நன்றி சொல்றேன். அதே போல என்ன அழகான முறையில வழி நடத்தின மிஸ்டர் சுஜித் கான் சார், ஃபர்ஸ்ட் பிளாக் டைமண்ட் அம்பாசிடர் ஆஃப் இண்டஸ் விவா, அவருக்கு இந்த இடத்துல நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல வைப்ரன்ட் விவா எஜுகேஷன் சிஸ்டம், இந்த 3 சேர்ந்ததுதான் என்னுடைய உருவம் நண்பர்களே. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஃபோர் இண்டஸ் விவா 45 லட்சம் லைபிலிட்டியோட வாழ்க்கையில எப்படி ரொம்ப நொந்து வாழ்க்கை வந்து இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனிதர். பிகாஸ் நீங்க யோசிச்சு பாருங்க, 1 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிச்சா கூட 1 பைசா செலவு பண்ணாம எடுத்து வச்சா 45 மாசம் நான் எடுத்து வைக்கணும். நான் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 90 மாசங்கள் நான் 1 பைசா செலவு இல்லாம செலவு பண்ணாம எடுத்து வச்சா மட்டும்தான் என்னுடைய கடன் தீரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. கண்டிப்பா இன்னைக்கு மார்க்கெட் இருக்கிற சிச்சுவேஷன் தெரியும். பிஃபோர் 4 இயர்ஸ் பேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கோவிட் நம்ம பேச வேண்டாம், நார்மல் டைம்ல வந்து ஒரு 20,000 30,000 சம்பாதிக்கிறது ரொம்ப டஃப். அது இப்ப சுத்தம் வாஷ் அவுட். அப்போ வந்து ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற அந்த டைம்ல லட்சங்கள்ல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எப்படி தீரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய
ஒரு கவலையான வாழ்க்கையில வாழ்ந்த ஒரு மனிதன் தானா. ஆனா கடவுளுடைய அனுகிரகம், வைப்ரன்ட் விவா, நம்ம இண்டஸ் விவா அப்படிங்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்ததனுடைய விளைவாக இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நியர்பை 2 crores 2 கோடி ரூபாய் நியர்பை. நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. அதாவது ஒரு 6 figure இன்கம் மந்த்லி ஒன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சாலே வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தோட எதிர்பார்ப்பு. ஒரு 6 figure இன்கம். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த பிளான்ல பாத்திருப்பீங்க, மேஜிக்கல் ஃபிகர் இன்கம் 2.5 lakh rupees in a week அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பாத்திருப்பீங்க. அந்த வருமானம் ஒரு வாரம் 2,65,500 ரூபாய் என்னோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆச்சு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா 2.5 லட்சத்துக்கு மேல சொல்றாரு அப்படின்னா, சம் பெனிஃபிட்ஸ் அது கூட வந்து ஒன்லி ஃபார் டீம் போனஸ் 2.5 lakh. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் மெயின்டெனன்ஸ், ஸ்பான்சர், ரிவார்ட்ஸ் சொல்லிட்டு நிறைய இன்கம் இருக்கு. அந்த இன்கம் எல்லாம் சேர்த்து கால்குலேட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் அடிஷனலா ஒரு 15,000 rupees அடிஷனலாவே கிடைச்சது. அந்த மாதிரி ஒரு வாரம் 2,50,000 ரூபாய். பிஃபோர் கோவிட் நீங்க சொல்லணும் அப்படின்னா, மார்ச் மாசம் என்னோட இன்கம், அதாவது 2020 மார்ச் என்னோட இன்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11,53,000 ரூபாய். 11,53,000 rupees in a month. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. என்ன நான் செஞ்சேன்? இந்த ப்ராடக்ட்டை நான் சாப்பிட்டு நான் ஃபீல் பண்ண விஷயத்தை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணேன். தட்ஸ் ஆல். இங்க உங்களை இன்விடேஷன் கொடுத்த பீப்புள் என்ன சொல்லி இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க எனக்கு தெரியாது. ஆனா இப்ப இந்த ப்ரோக்ராம் முடிகிற ஒரு தருவாயில் இருக்கும். என்ன இந்த ப்ரோக்ராம்ல நம்ம கத்துக்கிட்டோம், என்ன இந்த ப்ரோக்ராம்ல கிடைச்சிருக்குன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் ஒரு 4 ப்ராடக்ட் நம்ம லைஃப்ல வந்து எவ்வளவோ ப்ராடக்ட்ஸை கன்சியூம் பண்ணியிருப்போம், எவ்வளவோ ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், எவ்வளவோ விஷயங்களை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிருப்போம். ஆனா ஒரு சிங்கிள் பைசா கூட பெனிஃபிட் கிடையாது. ஆனாலும் நம்ம ஷேர் பண்ணோம். அதுக்கு காரணம் என்ன? நம்ம அனுபவிச்ச விஷயம் நம்மளுடைய ஃப்ரெண்டும் ஃபீல் பண்ணணும், நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸும் ஃபீல் பண்ணணுங்கிற ஒரே ஒரு நல்ல எண்ணம் மட்டும்தான். ஆனா அந்த நல்ல எண்ணத்தை நீங்க இங்க விதைச்சா, நீங்க இங்க இந்த ப்ராடக்ட்டை ஃபீல் பண்ணி அந்த ஃபீலை நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுனா, நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணி வெல்த்தை போனஸா பெறலாம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த்தை பணைய வச்சு வெல்த்தை ஈட்டுறதுக்காக வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை செலவிடுறோம். ஆனா கடைசியில வந்து நம்மள நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வருட கணக்குல ஜாப்ல இருக்காங்க, வருஷ கணக்குல வந்து பிசினஸ் பண்றாங்க. ஏதாவது மாற்றம் கிடைச்சிருக்கான்னு கேட்டா நிறைய பேருடைய பதில் வந்து கேள்விக்குறி. பதில் இன்னும் இல்ல. இனிமேல் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் கேள்விக்குறியில தான் ஆன்சர் பண்றாங்க. ஆனா இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க அந்த கடைசி போலிங்ல நீங்க பாத்திருப்பீங்க, எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை இல்லாம, எம்ப்ளாயிஸ் இல்லாம, ஸ்டாக் மெயின்டைன் பண்ணாம, ஈவன் ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் ஒரு டிஓடி கனெக்ஷன் கூட இல்லைங்க இந்த பிசினஸ் பண்றதுக்கு. எஸ்என் சொல்லி எடுத்த ஒரு முடிவு ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணனுடைய விளைவு இன்னைக்கு உங்க முன்னாடி நியர்பை 2 crores சம்பாரிச்சு உட்கார்ந்திருக்கேன். நான் மட்டும் இல்ல, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பிளான்ல பாத்திருப்பீங்க 55 கோடீஸ்வரன் இந்த கம்பெனி இண்டிஸ்வா வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஆன்கோயிங் கரோர்பதிஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து மோர் தென் 300+ மில்லியனியர்ஸ் அண்ட் அபோவ் பீப்புள் இருக்காங்க. 10 லட்சத்துக்கும் அதிகமான சம்பாத்தியம் சம்பாதிச்ச நபர்கள், 300க்கும் அதிகப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க. லட்சங்கள் சம்பாதிச்ச நபர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. அப்போ இது வந்து இவங்களுக்கு தான் முடியும், அவங்களுக்கு தான் முடியும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்ல. நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், எம்ப்ளாயா இருக்கலாம், அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு ரிட்டையர்டு பர்சனா இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட் டைம் நீங்க வந்து அடிஷனல் ஒரு பிசினஸ்ல ஒரு பார்ட் டைம் அடிஷனல் இன்கம் வேணுங்கிற ஒரு ஃபீல் எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க செய்ய வேண்டிய வேலை இந்த ப்ராடக்ட் வாங்கணும், சாப்பிடணும், ஃபீல் பண்ணணும். உண்மையிலே இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது ஃபீலை கொடுத்தா அந்த ஃபீலை மனமுகந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணணும். தட்ஸ் ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. கோவிட் வந்து எல்லாத்துக்கும் நிறைய வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா உண்மையிலே எங்க எல்லாத்துடைய வருமானத்தை அதிகப்படுத்தி, பிகாஸ் உலகம் மொத்தமும் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நம்ம எல்லாருமே தள்ளப்பட்டாச்சு. நம்ம எல்லாரும் பணத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த மக்கள் தான். ஆரோக்கியத்தை பத்தி நமக்கு பெரிய லெவல்ல கவலை கிடையாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, கோவிட் வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயங்கிறத நமக்கு உணர்த்திருச்சு. எஸ்பெஷலி இந்த கோவிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து மோஸ்ட் வாண்டட், பிகாஸ் வேர்ல்டு நம்பர் 1 இம்யூனிட்டி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட் எல்லாம். அப்போ இன்னைக்கு நாங்க அன்னைக்கு விதைச்ச விதை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கற்பக விருட்சகமா வளர்ந்து நிக்குது. இன்னைக்கு வாலண்டியரா பீப்புள் வந்து ப்ராடக்ட் நம்மள்ட்ட வந்து கேட்கறாங்க. வாலண்டியரா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் டைரக்டா வந்து நியர் அபவுட் வந்து பாத்தீங்கன்னா 20-25 பீப்புளுக்கு நான் டைரக்டா அந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு போன் பண்ணி கேட்டு எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி வாலண்டியரா எங்கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு போறாங்க. அப்போ இனி ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு ஐ திங்க் ஒரு 1 or 2 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி கியூ நிப்பாங்க போல தெரியுது இந்த ப்ராடக்ட் வேணும். ஏன்னா வந்து பிகாஸ் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஒண்ணு ஐபல்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கணும், அல்லது ஐபல்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் நாடணும். மத்தபடி இந்த ப்ராடக்ட் வேற எங்கேயுமே கிடைக்காது. சூப்பர் டிசைன், ரொம்ப டேஸ்டான குவாலிட்டி ப்ராடக்ட். நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணதுக்கு
வெல்த் போனஸா கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்ன்னு சொல்லி ஒரு முடிவெடுங்க. ஏன்னா முடிவுகள் மட்டுமே நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும். நம்ம தலையெழுத்தை மாத்துறதுக்கு வேற யாருமே உலகத்துல கிடையாதுங்க. நம்ம நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லி முடிவு பண்ண நம்ம தாங்க முடிவு பண்ணிக்கணும். அப்ப எனக்கு கிடைச்ச அந்த டைம் நான் ஒரு எஸ்ன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தனுடைய விளைவு இன்னைக்கு என்னுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலியினுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. நாட் ஃபார் மீ, என்னுடைய ஹோல் ஃபேமிலி. நான் இப்ப கோடீஸ்வரன் ஆயிட்டேன். எங்க அப்பா என்ன சொல்லிக்குவாரு, நான் கோடீஸ்வரனா இருக்கேன்னு சொல்லிக்குவாரு. அம்மா என்ன சொல்லிக்குவாங்க, நான் கோடீஸ்வரியா இருக்கேன்னு சொல்லிக்குவாங்க. என் ஒய்ஃப் என்ன சொல்லிக்குவா, நானும் கோடீஸ்வரன் சொல்லிக்குவாங்க. அந்த மாதிரி என்னுடைய ஹோல் ஃபேமிலியோட லைஃப் வந்து சேஞ்ச் இருக்கு. நண்பர்களே, இது எனக்கு மட்டுமல்ல, இந்த வாய்ப்பு உங்களுக்கும் உரியது. உங்களுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் 4 years பேக் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. நான் வந்து ஒரு முடிவெடுத்தேன், டிராவல் பண்ணேன். இன்னைக்கு உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கலாம், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இதுதான் கேப்பே தவிர்த்து மற்றபடி வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. வயசு வரம்பு, படிப்பு தகுதி, பாகுபாடு எதுவுமே இல்லாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில இந்த ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டு எஸ்ன்னு சொல்லி ஒரு முடிவெடுங்க. அந்த முடிவு கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் நிறைவான ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரட்டும், நலமுடன் வளமுடன் நீடூழி வாழ அருள் புரியட்டும் சொல்லி வாழ்த்து சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த வைப்ரன்ட் வா டீமுக்கும் இன்னைக்கு கலந்துகிட்ட எல்லா மக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி என்ன இன்விடேஷன் கொடுத்த சுபாஷ் சுகுமாரன் சாருக்கும் வாழ்த்து சொல்லி என்னோட செஷன் நான் வைண்ட் அப் பண்றேன். Wish you all success. Thank you my dear friends. Thank you so much for the great evening session, the respected அபுதாகி சார். என்னன்னா உங்ககிட்ட இருந்து உங்களை மாதிரி சக்சஸ்ஃபுல்லான மக்கள் கிட்ட இருந்து நிறைய கேட்கறக்க மக்கள் நிறைய என்ன சொல்றது லக்கியஸ்டா இருக்காங்க. உங்களுடைய ஒரு பெருமையா இருந்த டைம் இங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் அண்ட் வேல்யூபிள் டைம். ஓகே ஃபைன். இனி நம்ம கடைசியில வந்தாச்சு. we are going to close the program. ஓகே, ஒன்னு நிறுத்தினா போதும், நீ ஒன்னு நிறுத்தினா போதும்னு நிறைய பேர் என்ன முறைச்சு பாக்குறது எனக்கு தெரியுது. பட் ஒரே நிமிஷம் கன்க்ளூஷனுக்கு வராம நான் நிறுத்த போறது இல்லை. பிகாஸ் வாய்ப்புகள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியும் நிறைய கேட்டிருக்கு. பட் அந்த வாய்ப்புகள் கேட்கிறவன், வாய்ப்புகள் பாக்குறவன் லைஃப்ல சக்சஸ் பண்ண முடியாது. அந்த வாய்ப்பை நெஞ்சுக்குள்ள கொண்டு வந்து அந்த வாய்ப்புல என்ன இருக்குன்னு தொலாவி பார்த்து அவருடைய முழு முயற்சியும் யாரு கொடுக்குறாங்களோ அவங்கதான் வாழ்க்கையில சக்சஸ் பண்ண முடியும். இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சன்ஷைன் அப்படிங்கிற ஒரு பிரிட்ஜ் இன்னைக்கு அங்க நிக்குது. பட் நதி வேற ஒரு வழியில போற ஒரு சிச்சுவேஷன் வந்துரு. நிறைய மக்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு தருணம் இந்த கோவிட் இல்லைன்னா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் அமைச்சிருக்கு. பட் இனி ஒரு பாலம் உருவாக்குறதுக்கு ரிஸ்க். அந்த பாலம் உருவாக்கினா கூட 100% டிராபிக் ஜாமோட தான் நமக்கு டிராவல் பண்ண முடியும். பட் நீங்க ஒரு ட்ரோன், அதாவது உங்களுக்கு பறக்க முடிஞ்சிச்சுன்னா இது எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில பாதகம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். என்னன்னா நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனையோ தீபாவளிகள் நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து போயிருக்கு. எத்தனை தீபாவளி நம்ம குழந்தைக்கு தேவையான விஷயங்கள் எத்தனை. ஏன் நீங்க இந்த பிசினஸ் வாய்ப்பை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிக்கிறேன். எத்தனை தீபாவளிகள் உங்களுடைய போனஸை எதிர்பார்க்காம உங்களுடைய சேவிங்ல இருந்து இல்லைன்னா உங்களுடைய பாக்கெட் மணில இருந்து இல்லைன்னா உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை லாவிஷா எடுத்து கார்டு கொடுத்து தேவை இருக்கிறது வாங்க முடிஞ்சது அப்படிங்கிற எத்தனை தீபாவளிகள் நம்மளுடைய 30, 35, 40 வயசுல கடந்து போயிருக்கு அப்படிங்கிறது சீரியஸா ஒன்னு திங்க் பண்ணுங்க. சோ அந்த திங்கிங் உங்களோட வாழ்க்கையை மாற்றும். ஏன்னா அடுத்த தீபாவளி, இப்போ ஒரு தீபாவளி வருது. அடுத்த தீபாவளி நம்மளும் நம்மளுடைய குழந்தைகளும் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில இருந்து எந்த மேட்டர் நம்மளுடைய பிரச்சனையா இருக்காம வாழ்க்கையை மாறணும் அப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராம்ல இருக்கிற ஏதோ ஒரு நபர் யோசிக்கிறதா இருந்தா நான் கேரண்டி சொல்ல முடியும், இது வரைக்கும் இண்டஸ்ட்ரி வளர்ந்து வந்தது அப்படிங்கிறது only for the 2 to 3%. பட் 2021, 22, 23, 24, 25 4 இயர்ஸ்ல இதுல 50% growth, அதாவது 2% growth வரும்போது இங்க 55 கோடீஸ்வரர்கள் இருந்தா 50% growth வரும்போது இங்க 500க்கு மேல கோடீஸ்வரர்கள் இருக்கு. அந்த கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு குலம், கோத்திரம், நட்சத்திரம், கருப்பு, வெளுப்பு, நெட்டை கூட்ட தேவையில்லை. வாழ்க்கையில தில் இருக்கா? இந்த ஒரு டிராவலிங் சென்ஸை ஒரேபடியா ஏற்றுக்கிட்டு முயற்சி பண்றதுக்கு தில் இருக்கா? அந்த ஒரு கேள்விதான் இங்க நிக்குது. சோ வாய்ப்புகள் இன்னைக்கு பிரசன்டேஷன் இன்னைக்குதான் முடியுது, நாளைக்கு தொடரும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரி இன்னைக்கு நீங்க நைட்டு யோசிக்கணும், நாளைக்கு தொடரும். வாழ்க்கையில் ஐபால் சாய் காஃபி தொடர்ந்துட்டே இருக்கும். அது உங்கள் முகாந்திரமா தொடரணுமா அப்படிங்கிறத கேள்வி. டேக் எ குட் டிசிஷன் அண்ட் ஸ்ட்ராங் டிசிஷன். வாங்க, பெரிய ஒரு ஃபேமிலியா பெரிய ஒரு வளர்ச்சி உண்டாக்குவோம். உங்களுக்கும் நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தையும் புது ஒரு தலைமுறையான இந்தியாவையும் உருவாக்குவோம் அப்படிங்கிற பெரிய ஒரு வாக்குறுதியோட இல்லைன்னா பெரிய ஒரு லட்சியத்தோட நான் விடைபெறுகிறேன். உங்களுடைய லவ்லி சுபாஷ்
Sukumaran, Sapphire Executive, signing off. Thank you so much. All leaders in the ஒரு விஷயம் சொல்லணும். ராஜபாண்டியன் சாருக்கு மறுபடியும் ஒரு நன்றி. பெரிய அளவுல சூப்பர் பிரசன்டேஷன். எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாலிட்டிக்கும் பெரிய பெரிய நன்றி. இந்த ப்ரோக்ராம் கடைசி நேரம் வந்து உட்கார்ந்து தெளிவா கேட்ட எல்லா புது நபர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். You are lovely, Subhash. Thank you so much. Good night, all of you. Thank you, Navin, for your wonderful cooperation. My pleasure, sir. It was a wonderful session from you, sir. And also Abu sir and Rajapandian sir. Thank you so much for lending your time. Thank you so much, sir. We'll wind up. Thank you. Thank you. Good night, sir. Good night. Bye.